4G LTE plan starting from $23 a month. Like a mobile, call the world for less. कौन अंदर? दरवाजा खोलो अंदर से। कौन है अंदर? क्या रे? नहीं। गाड़ी में दारू? फाइन लगेगा। चलो अपनी सीट पर। चलो यहाँ से। தம்பி என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரி மலையில நினைச்சிட்டு இருக்க? ஏங்க மலை வந்து இயற்கை கொடுத்த வரங்க, ஃப்ரீயா கிடைக்கும் போது அனுபவிச்சுக்கணும், இல்லன்னா அதுக்கும் டாக்ஸ் போட்டுருவாங்க. தம்பி இந்த தண்ணியெல்லாம் நமக்கு பிடிக்காது, அந்த தண்ணி இருந்தா கொடு, எவ்வளவு வேணாலும் நல்லா ஏத்துறேன். அதெல்லாம் என்கிட்ட இல்ல. தம்பி தம்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு, இல்லன்னு மட்டும் சொல்லாத. சின்ன வயசு பைய கொட்டுற மலை ஓடுற ட்ரெயின், அது எப்படி சரக்கு இல்லாம இருக்கும்? தம்பி 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 100 ரூபா தரேன்டா, ஒரே ஒரு கட்டை குடுறா, பண்டைக்குள்ள மாமரைக்குதுடா, நிம்மதியா படுத்து தூங்கும்ல. ஹலோ அதான் இல்லன்னு சொல்றேன்ல. டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி வைக்கணும், அறிவில்லையா உனக்கு? 4-5 பேர் வெட்ட வந்தாங்க, உயிரை கையில புடிச்சிட்டு ட்ரெயின்ல ஏறணும், அந்த நேரத்துல சரக்கு வாங்க முடியுமா? எதுக்கு வெட்ட வந்தாங்க? எல்லாம் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? லவ் மேட்ரு, பொண்ணை தூக்கிட்டான்.
யாரு பிரச்சனை பண்ணது? கலெக்டர். கலெக்டருக்கு காதலுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கா? ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா தினந்தோறும் ஓடி வந்து தூக்குவோம் கூஜா. கொடி இருக்கு ஆனா கோட்டை இல்லையே, திமிரு இருக்கு ஆனா சாட்டை இல்லையே, கனவிருக்கு ஆனா காணி இல்லையே, குடி இருக்கு ஆனா ராணி இல்லையே. நாங்க இல்ல சுமாரு ரொம்ப உஷாரு. ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா தினந்தோறும் ஓடி வந்து தூக்குவோம் கூஜா. நாங்க தெருவுல நடக்க கிடையாது ஒருவரும் மதிக்க. இஷ்டம் போல நாங்க சிரிக்க, இல்ல யாரும் பாஞ்சி தடுக்க. சீரா போட்டாலும் சிங்கார பொண்ணு நான் பாப்போமே கொள்ளு வடிக்க. பீரு போட்டாலே யாரு போல் பேசி சேருவோமே லந்து கொடுக்க. நாங்க இல்ல சுமாரு ரொம்ப உஷாரு. ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா தினந்தோறும் ஓடி வந்து தூக்குவோம் கூஜா. நாங்க கருங்கல்ல கலரு இருந்தாலும் மனசுல திமிரு. நட்பு தானே எங்க பவரு, அன்ப காட்ட வேணும் ஃபிகரு. வேலை இல்லைன்னு ஒப்பாரி வைக்காம வாழ்ந்தாலே என்ன தவறு. நாங்க உட்கார்ந்து கச்சேரி வைக்காட்டி என்னாகு குட்டி சுவரு. நாங்க இல்ல சுமாரு ரொம்ப உஷாரு. ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா தினந்தோறும் ஓடி வந்து தூக்குவோம் கூஜா. ஒரு ஊர்ல டேய் ஏடா அவ்வளவு கும்பல் நிக்கிறாங்க? இந்த கியூல நின்னு குடுக்கறதுக்குள்ள கலெக்டர் ரிட்டையர்ட் ஆயிருவார் போல இருக்க. மாப்பிள கூட்டத்தை சேர்க்கறதா கஷ்டம், பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப பார். ஏனே என்னடா? ஏய் என்னையா பிரச்சனை? ஊருக்குள்ள பஸ் எது வரலையா? தண்ணி பிரச்சனையா? இவன் அழுகுறானா சிரிக்கிறானா? ஏய் அழுதுகிட்டு இருக்கேன். யோ என்னையா பிரச்சனை? பொண்டாட்டி ஓடி போயிட்டான். பொண்டாட்டி ஓடி போயிட்டானா கலெக்டரா கூட்டிட்டு ஓடினாரு? ஏண்டா ஏய் ஆமா கையில என்ன அழுக்குச்சால? கட்டின புடவையோட ஓடி போயிருவான்னு தகவல் கிடைச்சது. அதான் ராத்திரியே உருவி வச்சுட்டேன். அந்த கோலத்துல எப்படியா ஓடுனாவ? என் வேட்டிய உருவிட்டு போயிட்டானே. ஓ தத்திரியம். டேய்
அதுக்கெல்லாம் இங்க வரக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன் முத பொண்டாட்டி ஓடி போனதுக்கு அங்கதான் கம்ப்ளைண்ட் கொடுத்து சேர்க்க மாட்டாங்க. உன்னையெல்லாம் எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க. போடா போடா போட போட உன்னெல்லாம் ஊருக்குள்ளே பார்க்க கூடாது போ. அண்ணே கலெக்டர் எப்படி வருவாரு? He'll come, I say. He'll come. Don't irritate me. Shoo. Nobody is following the rules here. That's why I don't like this country. Collectors are coming on time. I've been waiting for past 2 hours. I have to go. What the hell is this? Shut up. You know பெருமாள் டெம்பிள், வால் ரட்டன் ஒயிட் சுண்ணாம்பு பெயிண்ட், அப்ப பெரும் முந்திரி பருப்பு, பாஸ் பருப்பு, ஒயிட் ரைசிங், ஆடிங், பானை, கம்மம் பொங்கல் ரெடி. வெரி டேஸ்ட். Is it? Yes. Bell the ring. Give the idea. Okay. Go fast. Don't miss. Go. டேய் அப்படி என்னடா சொன்னேன், இவன் இப்படி ஓடுறான். மாப்ள அவன் என்ன சொன்னான்னு எனக்கு புரியல, பட் நான் சொன்னது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. என்னன்னு? பக்கத்துல பெருமாள் கோவில்ல பொங்கல் போறாங்க. Sir. கலெக்டர் சார் சொல்லுங்க சார். யார் யாரு வாங்கங்க. டேய் பாத்துடா, மனுவை கூடா. இந்தாங்க சார். இந்தாங்க சார். என்னையா அது? சார் எங்க ஊருக்குள்ள தண்ணி தொட்டியா நீங்க தான் திறந்து வச்சீங்க, எங்க ஊருக்குள்ள லைப்ரரி நீங்க தான் திறந்து வச்சீங்க, எங்க ஊருக்குள்ள பள்ளிக்கூடத்தையும் நீங்க தான் திறந்து வச்சீங்க, அதே மாதிரி எங்களுக்குன்னு எங்க ஊருக்குள்ள ஒரு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுட்டீங்களா? நல்லா இருக்குங்க சாமி. ஒயின் ஷாப்பா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்லி பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கீங்களா சார்? இத போய் சாதாரண விஷயம்ன்றீங்க, இதோட சீரியஸ்னஸ் தெரியல சார் உங்களுக்கு. பக்கத்து ஊருக்கு நாங்க குடிக்க போனா உள்ளூர்காரன் நாங்களே கையில கட்டிட்டு தான் குடிக்கிறோம், நீங்க என்னடா பேண்ட் போட்டு குடிக்கிறீங்கன்னு அடிக்கிறாங்க சார். சார் பேண்ட் போட்டதுக்கு அடிச்சாங்களா? சார் அவனாவது பேண்ட் போட்டதுக்கு அடிச்சாங்க சார், என்ன பேண்ட கழட்ட சொல்லி உள்ள ஏன்டா ஜட்டி போடலன்னு அடிக்கிறாங்க சார். அது மட்டும் இல்லைங்க சார், பைக் எடுத்து பக்கத்தூர்ல போய் சாப்பிட்டு திரும்பி வர்றப்ப போலீஸ்காரங்க இடையில மறைச்சு வாய் ஊத சொல்லி டார்ச்சர் பண்றாங்க சார். வாய ஊதுனீங்களா? இனிமே ஊத சொல்லுவ சார் எங்களுக்கும் அந்த ஊருக்கும் சண்டை வருது, இதனால பல மண்டை உடையுது. எங்க ஊருக்குன்னு தனியா பிரிச்சு கொடுத்துருங்க சார். அப்படி மட்டும் பிரிச்சு கொடுத்தீங்கன்னா எலெக்ஷன்ல உங்களுக்கே ஓட்டு போட்டுரும் சார். கலெக்டருக்கும் கவுன்சிலருக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறானே. சார் பண்ணி கொடுங்க சார். ஜாதி கலவரத்துல பிரச்சனை வந்தது பாத்திருக்கேன், ஆனா பிராந்தி கலவரத்துல பிரச்சனை வந்தது இப்பதான் பாக்குறேன். ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன். தேவையற்ற கலவரங்கள் நடப்பதால் 30 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் மூடுமாறு உத்தரவிடுகிறேன். என்னடா ஏடா மறந்து போய் மாரியம்மன் கோயில்ல படுத்துட்டோமா? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஸ்டாப் ஸ்டாப். இளம் பெண்களே கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு இப்ப இந்த கொலவல்லா? தம்பி, இந்த ஊர் எம்எல்ஏ செய்ய முடியாதத, இந்த ஊர் கவுன்சிலர் செய்ய காரணம் நீங்க ஒருத்தரா இருந்து சுத்துவட்டை கிராமத்துல இருக்கிற எல்லா மதுபான கடைகளையும் மூட வச்சீங்க பாருங்க. அதுக்குதான் தம்பி இந்த மரியாதை. உங்க சந்தோஷத்துக்கு காரணம் நான் இல்லங்க, இதோ இருக்கானே இந்த உத்தமன் தான். இவன் ரத்தம் சிந்தினதுனாலதான் எல்லாம் நடந்தது. ஒரு குக்கிராமத்தையே குஜராத் ஆக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி தம்பி. குஜராத்தா? ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில, கண்ட அழகுல ஆசை கூடுதே. உச்சந்தலையில உள்ள நரம்புல 10 விரலில தொட்ட நொடியில சூடு ஏறுதே. தம்பி ஒரு நிமிஷம். கலெக்டர் கடையெல்லாம் மூடினதுனால ஒரு பொண்ணுக்கு உன் ஃப்ரெண்டு மேல காதல் வந்திருக்கு. இது நல்ல விஷயம் தானே? இதுல பிரச்சனையே இல்லையே. காதலே இப்பதானங்க ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கப்புறம் தானே பிரச்சனை. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பேங்க்ல அமௌண்ட் டிராப் பண்ணிட்டு போலான்னு வந்து. யார் அவன்? மாப்பிள்ள யாழ் வளர்மதி வீட்டுல பிரச்சனை ஆச்சுடா. இன்னைக்கு ஊரை விட்டு ஓடியலான்னு முடிவுல இருக்கும்டா. காலையில தானடா லவ் பண்ணவே ஆரம்பிச்ச? உண்மையான காதலுக்கு ஒரு கால் சீட்டு போதும் மாப்பிள்ள. இங்க வர்ற மைக்கு டீல நனைஞ்ச பண்ணும், திடீர்னு கிடைச்ச பொண்ணும் ரொம்ப நேரம் தாங்காது, எப்ப வேணாலும் பிச்சுட்டு போயிடும். பாத்து நடந்துக்க மாப்பிள்ள. பொசுக்குன்னு கிடைச்ச பொண்ணு போலீஸ் கையில இருக்கிற கன்னு ரொம்ப பவர்ஃபுல் மாப்பிள்ள. உனக்கு ரைமிங் பேச தெரியுமா? எனக்கும் தெரியும். உங்க பார் இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஒரே ஒரு ஹெல்ப் பண்றா. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு வளர்மதி ஊர்ல இருக்கிற தேரடி வீதி இல்ல, அங்க வந்து நிப்பா. நீ அவளை கூட்டிட்டு ஓடிடுறா. இல்ல கூட்டிட்டு வந்துடுறா. நான் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. பிளீஸ்டா. அதெல்லாம் முடியாதுடா மச்சான். நீ மட்டும் இந்த காதலை சேர்த்து வைக்கல, நாளைக்கு எங்களை உயிரோட பார்க்க முடியாது. டே டே, நான் நயன்தாராவையோ காஜல் அகர்வாலியா கரெக்ட் பண்ணிட்டேன். வாஸ்து மீன் வாய் மாதிரி ஒரு வாய், அதுவும் வாலண்டரியா வந்து வலையில விழுந்திருக்காடா. டே
இந்த ஆப்பரை மிஸ் பண்ணிட்டேனா அடுத்த ஆப்பர் எனக்கு கிடைக்காதுடா. டே ப்ளீஸ்டா. டே நீ யோசிச்சு பாரு, இதே குளத்துல உனக்கு அப்ப 2 வயசு இருக்கும். ஆமா, அப்ப உனக்கு 2 வயசு தான். என்ன சொல்ல வர? ஆனா உனக்கு மட்டும் நீச்சல் தெரியாது. எப்பா நிறுத்துறவன் புராணத்தை. அந்த பொண்ணை நைட்டு கூட்டு வந்த அவ்வளவுதானே? கூட்டு வந்து தொலைக்கிறேன். இந்த சின்ன பயலுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா மாப்பிள்ள. என்னாச்சுன்னு தெரியலையே. சொல்றா மாப்பிள்ள. டேய் மைக்கு, தேரடி வீதியில தான்டா இருக்கேன். யாரையுமே காணோம். இப்பதான்டா போன் பண்ணா, வீட்டை விட்டு கிளம்பிட்டாலாம். நீ அதே தெருல பாத்துக்கிட்டே இரு, வந்துருவா. டேய், என்னடா உன்னோட வயசு ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. ஆமாடா, என்னை விட 2-3 வயசு ஜாஸ்தி தான். 2-3 வயசா? 2-3 தலைமுறையா வித்தியாசம் வரும் போல இருக்குடா. காதலுக்கு வயசு முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். பொறாம புடிச்சவனே, நீ கூட்டிட்டு வா. டேய், வர்றப்ப தேவையில்லாம மனசு அலபாய விடாத. அவ உனக்கு தங்கச்சி முறை வேணும். எது? ஏன் தங்கச்சியா? செருப்பால் அடிப்பேன். நாளைக்கே பால் ஊத்துற மாதிரி இருக்கா இவ என் தங்கச்சியா? பரவாயில்ல, வாழ்ந்து அவ கூட தான் வாழ்வேன். விதி யார விட்டுது? மைக்கேலாகிய நீங்கள் ரெஜினாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? வாயை திறந்து கூறுங்கள். சம்மதம். ரெஜினா ஆகிய நீங்கள் மைக்கேலை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அந்த வெத்தலைய முழுங்கிட்டு சொல்லி தொலை. சீக்கிரம் ரிங்க மாத்திட்டு இடத்த காலி பண்ணுங்கப்பா. I love you, darling. டேய், இது கல்யாணம் வரைக்குமே தாங்குமான்னு தெரியலடா. அதெல்லாம் எல்லாம் தாங்க முடியா. வாய மூடுறா. தப்புச்சாண்டா மைக்கு. பையில பண நகையெல்லாம் இருக்குது. யாரும் நோட்டம் போறதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போ. இல்ல சத்தம் இல்ல, என் மூஞ்சில விட்டு பஞ்சு போடு. பாட்டி, எப்படி உங்க மூஞ்சில யாபுல பயப்படுத? குத்துல அப்பதானே என்ன அடிச்சு போட்டு இவளை தூக்கிட்டு போயிட்டாங்க நம்புவால. குத்து. என்ன ரோசனை பண்ணுத? குத்துல. ஓகே, அதுவும் சரிதான். குத்து குத்து. குத்தணும்னா எப்படி குத்தணும் தெரியல. மா குத்து, மஞ்ச குத்து, பூ குத்து, புள்ளையார் குத்துன்னு இப்படி புடிச்சு. ஐயோ பாட்டி. ஏய் மைக்கு, நாங்க ஸ்டேஷன் வந்துட்டோம்டா. நீ எங்கடா இருக்க? தேங்க்ஸ் ராமாப்ல, நான் கியூலாண்ட நிக்கிறேன், வந்துடுறேன்டா. சீக்கிரம் வாடா. சரிடா. பெரிய இடத்துல வசதியா வாழ்ந்த பொண்ணு மெட்ராஸ்ல போய் 2000 ரூபாய் வாடகையில, அதுவும் ஆஸ்பிராசிட்டு போட்ட வீட்டுல குடும்பம் நடத்த போறீங்க. ஏற்கனவே அங்க அவன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்த வேற இருக்கேன். நடுவுல ஒரு சின்ன துணியா, அதுலயும் ஏகப்பட்ட ஓட்ட. நீங்க 2 பேரும் தனியா இருக்கிறத அந்த ஃப்ரெண்டும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லங்க, அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வாடகை கொடுக்கலன்னா குடுமைய புடிச்சு கேக்குமா. ஏண்டா 3 மாசம் ஆகுது வாடகை தரத்துக்கு வக்கு இல்ல. உனக்கெல்லாம் ஒரு குடும்பம், ஒரு பொண்டாட்டி. மானம் கெட்டவனே. எப்படியாவது வாடகை கொடுத்துரு. தயவு செய்து கிட்ட மட்டும் வந்து பேசாத. என்னது? ஒண்ணு இல்லக்கா, ஒரு 1 hour டைம் கொடுங்க ஹவுஸ் ஓனர். என் பொண்டாட்டி கம்மலை வித்தாவது வாடகை கொடுத்துறேன். யாரு சொல்ற மைக்கு? மாப்பிள்ள, திடீர்னு டிக்கெட் விலையை ஏத்திட்டாங்க. ஒரு 20 ரூபா கம்மியா இருக்கு, வந்து கொடுத்துட்டு போறியா? அப்படியா? சரி இரு வரேன். என்ன? டிக்கெட் எடுக்க 20 ரூபா குறைதான். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, ஒரு நிமிஷம் போன் கொடுக்குறீங்களா? இந்தாங்க பேசுங்க. பேலன்ஸ் கம்மியா இருக்கு, பாத்துக்கங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வளர்மதி,
வளர்மதிடா வளரு வளர்மதிதான் வளரு நம்மளெல்லாம் வழி அனுப்ப வந்திருக்காங்களா? டேய் நீங்கள பார்த்த வழி அனுப்ப வந்தவங்க மாதிரி தெரியலடா. கையில கத்தி கம்பெல்லாம் வச்சிருக்காங்க. நம்மள போறதுக்கு வந்திருக்காங்கடா. வளரு கிளம்பு கிளம்பு வா ஓடிடலாம். அவங்கள நான் தான் கூப்பிட்டேன். ஏன் இது பாருங்க 8 மணிக்கு சாப்பிட்டு 8:10க்கு தூங்குற ஆள் நான் வசதியா வாழ்ந்த பொண்ணு. என்னால எல்லாம் உங்க கூட வந்து கொசு கடியில கஷ்டப்பட முடியாது. போகல வேணா கொசுல வாங்கிக்கலாம் வளரு. பாட்டி அவ கூட ஓட வேண்டிய டிக்கெட்ல இவன் கூட ஓடுறத நினைச்சா கேவலமா இருக்கே. நல்ல வேலை பண்ணிருக்கீங்க தம்பி. ஒரு ஓனாய்கிட்ட இருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை காப்பாத்திருக்கீங்க. ஒரு பெருச்சாலி கிட்ட இருந்து ஒரு மசாலோடைய காப்பாத்திருக்கீங்க. அந்த பொண்ணை மட்டும் அவன் கல்யாணம் பண்ணி இருந்தா வகுத்துல குழந்தைய கொடுத்துட்டு சிக்னலா பிச்சை எடுக்க விட்டுருப்பான் தம்பி. காப்பாத்திட்டீங்க தம்பி. உன்னே மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லப்பா. தண்ணியில ஊர்ன பண்ணி ஒரு முன்ன பின்ன தெரியாதவன எவ்வளவு பேரு என்ன பார்த்து ஓனாகி பெருச்சாலியா நானு. டேய் என்ன மாதிரி கருப்பா இருக்கிறவன ஒரு பொண்ணு லவ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? அதுவும் 96க்குள்ள அவளை ஓகே பண்றது இன்னும் எம்பிட்டு கஷ்டம் தெரியுமா? அவ மட்டும் என் கூட வந்திருந்தானா லோயர் பெர்த்ல தாலிய கட்டி அப்பர் பெர்த்ல ஃபர்ஸ்ட் நைட்ட முடிச்சிருப்பேன்டா. இப்ப எல்லாத்தையும் இழந்து கம்பெனில உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கிறேன். இல்லடா அவரை கருப்பு தலைய கொல்லணும்டா தம்பி. இந்த கருப்புக்குள்ள இவ்வளவு பெரிய எது இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு தம்பி. மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் இதே இருக்கத்தான் செய்யும். ஏதாவது பேசணும்னு பேசக்கூடாது. எதுக்கு டபுள் கேம் ஆடுற? எனக்கு என்ன வேணும்? இதுதான் வேணும் தம்பி. ஓடுற ட்ரெயின்ல எப்படியா கிடைக்கும்? நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. அடுத்து விருதுநகர் ஸ்டேஷன்ல தான் வண்டி நிக்கும். அதுவும் 2 நிமிஷம் தான் நிக்கும். வண்டி நிக்கிறதுக்கு முன்னாடியே நீ ரன்னிங்ல இறங்கி பிளாட்பாரத்துல ஓட ஆரம்பிச்சிரு. நீ ஓடிக்கிட்டே இருந்தாய்னா ஒரு இரும்பு பாலம் வரும். அந்த பாலத்துக்கு லெப்ட்ல மெயின் ரோடு வரும். ரைட்ல பார்த்தாய்னா ஒரு இனிப்பு காராப்பத்தி ஒருத்தர் வித்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு பக்கத்துல தான் ஒயின் ஷாப். பணத்தை எடுத்து குடுக்குற அவன் என்ன பிராண்டு குடுக்குறானோ வாங்கிக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓடியா. நீ அங்க இருந்து வரும்போது ட்ரெயின் புறப்பட்டு பிளாட்பாரத்துல கடைசி பட்டி போய்கிட்டு இருக்கும். அங்க வந்து பிக்கப் பண்ணிக்க. இந்த பாரு நான் சொல்றதுல ஏதாவது டைமிங் மிஸ் பண்ணாய்னா நீ வந்து ட்ரெயினை மிஸ் பண்ற, நான் ஆப்ப மிஸ் பண்றேன். இந்த பணம் வேகமா ஓடியா. 3 பேர் ஆல்காலுக்கு பிறந்தவன் என்ன தண்ணி அடிச்சு ஆகணுமாடா? ஆமா. வாடா சீக்கிரம் வாடா. ஐயோ மாப்பிள்ள தலை சுத்துற எனக்கு வேணாண்டா. லேடிஸ் ஃபர்ஸ்டா? Don't worry, Jenny. You are all right. Everything is okay. Don't worry. Nothing. No problem, Jenny. I'm there. ஆண்டி மெடிக்கல் ஷாப் எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன். எங்கன்னு தெரியல.
பாடி ரொம்ப கோல்டா இருக்கு, ரொம்ப ஷிவரிங்கா இருக்கு. உடனே ஹீட் தேவை, இல்லாட்டி ஃபிட்ஸ் வந்துரும். ஜெனி ப்ளீஸ். ஜெனி ஸ்லோலி. ஜெனி ஆம்பளை பிள்ளை. ஆண்டி பாடி டெம்பரேச்சர் நார்மல் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல ஷிவரிங்கும் குறைஞ்சிடும். அடுத்த ஸ்டேஷன்ல ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். ஜெனி டோன்ட் வரி. தண்ணி ஏப்பா ஊத்துற, தண்ணி எனக்கு சேராதுப்பா. அப்படியா? சரி விடு, நானே பரவாயில்ல பரவாயில்ல. என்ன பண்ற? எப்படி நாங்கெல்லாம் அன்னப்பறவை, ரம்மு வேற தண்ணி வேறையா பிரிச்சு மேய்ஞ்சிருவோம். இரு சத்த பறந்துட்டு வந்துடுறேன். மிஸ்டர் அன்னப்பறவை, என்ன ரொம்ப ஒசர பறந்துடாதீங்க. ரயிலுக்கு மேல ஏகப்பட்ட கரண்ட் கம்பி அடிபட்டு செத்து போயிருவீங்க. பல வருஷமா பறந்துகிட்டு பச்சரை போடா டே போ ஒக்க. மைக்கு ஒயின் ஷாப்ல ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. குடும்ப குத்துவலை காட்டா இருக்கா. சரக்கு வாங்க என்ன ஓட்டம் ஓடுறா தெரியுமா? பேட்டி உஷா தோத்தாங்க. தண்ணி அடிக்க என்னமா அலையுறா. மாப்பிள பாத்ரூம்ல தான் ஆண் பெண் பிரிச்சிருக்கணும், பார்ல எல்லாம் இருக்க கூடாது. முதல்ல நீ அந்த வில்லேஜை விட்டு வெளியில வந்து பேஸ்புக் ட்விட்டர்னு ஜாயின் பண்ணு. அஜிங்கமா இருக்கு. அதுல எல்லாம் சேர எவ்வளவு செலவாகும் மாப்பிள? மாப்பிள தேதி கிழிக்காம இன்னும் உங்க ஆளுன்ற 1990லயே இருக்கு. முதல்ல ஒன்னு அப்டேட் பண்ணிக்க. சும்மா ஒரு வெங்காயம் வேணாம், உன்னெல்லாம் நம்ப முடியாது. தள்ளி விட்டு கொண்டாலும் கொண்டு விடுவேன். ஏய், எனக்கும் பேஸ்புக் ட்விட்டர்லாம் அக்கௌண்ட் இருக்கு தெரியுமா? ஊர்ல ஹோட்டல் பெட்டு கடையில அக்கௌண்ட் இருக்கு, அதெல்லாம் சொல்ல மாட்டியா? நீ கடை வைக்கிற அக்கௌண்ட். பேஸ்புக்ல நான் எதை போட்டாலும் லைக் அள்ளும் மாப்பிள. விளக்கமா மாட்டு சன்னிய க்ளோஸ் அப்ல எடுத்து போட்டா கூட போதும். வாவ் நைஸ் கிளிக், பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல், ஆசம், ரசம் அப்படின்ட்டு எவனாவது ஒருத்தர் என்னத்தையாவது போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். மைக்கு மைக்கு அங்க பாரு, ஒயின் ஷாப்ல நான் பார்த்த பொண்ணு. போதையில இப்படி தள்ளாரா போறா. சரி, நல்ல வேலை விட்டவ மூஞ்சில வாந்தி எடுத்துரு. ஹலோ டாக்டர், நான் பிரியா பேசுறேன். அம்மாவும் குழந்தையும் சேஃபா இருக்காங்க. அடுத்த 20 மினிட்ஸ்ல நாங்க திருமங்கலம் ஸ்டேஷன் ரீச் ஆயிடுவோம். அப்ப நீங்க ஆம்புலன்ஸ். ஹலோ கேக்கல. ஹலோ 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 டாக்டர். ஏய் மைக்கு, அங்க பாரா, பாத்ரூம்ல புகை வருது. உள்ள போய் தம் அடிக்கிறாடா. மாப்பிள மொட்டைன்னு அடிச்சா முடி வளர்ந்தே ஆகணும், அதே மாதிரி தண்ணின்னு அடிச்சா தம்ம இருந்தே ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சாரிங்க, எங்களுக்கே கொஞ்சம் தான் இருக்கு. அதுல போன் பண்ணும். நான் தெரியுங்க, இந்தாங்க. ஏய் போன ஏன்டா கொடுத்த? சரக்கு கேட்ட என்ன பண்ணுவேன்? ஹலோ, நான் தான் பேசுறேன். என் போன்ல பேட்டரி லோ. அடுத்து திருமங்கலம் ஸ்டேஷன் தான். நீங்க வந்தா நாங்க ரெடியா இருப்போம். ரூம் எதுவும் இல்லையே, எல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஜெனரல் வார்டு தான், பரவாயில்லையா? பரவாயில்ல, ரூம் எதுவும் தேவையில்ல. எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேஃப்டி தான் முக்கியம். எத்தனை பேர் வரீங்க? ஆம்புலன்ஸ்ல 2 பேர் வருவாங்கம்மா. ஐயோ, 2 பேர்லாம் பத்தாதுங்க. கூட 2 பேர் அனுப்புங்க, அப்பதான் நல்லா இருக்கும். 4 பேரா? ஆட்டோன்னு பார்த்தா சேர் ஆட்டோவா இருப்பா போல இருக்கே. ஓகே, வந்துருங்க. இந்தாங்க, தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, அது 2 பேர் பத்தாதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் நாங்க 2 பேரு. ஓகே, இதுல என்ன தயக்கம்? கண்டிப்பா உங்க 2 பேரையும் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னடா பப்பர முட்டை கேட்ட மாதிரி படக்குன்னு ஓகேன்ட்டா. ஹலோ, போன் வச்சிடாதீங்க, நான் உங்களை பார்த்துட்டேன். இதோ கொண்டு கொடுக்குறேன். பிரியா, உங்களுக்கு போன் பார் யூ. ஹலோ. ஹாய் பிரியா, நான் ஜெனி பேசுறேன்.
இங்க இருக்கானே போலீஸ் 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 வெளியில ஒரு பொம்பளை பிள்ளை வெட்ட வந்திருக்கா मेरे पास एक ही चपाती है, 2 चपाती नहीं, मुझे खाना है। जाओ यहाँ से, जाओ जाओ। சப்பாத்தி கேக்குறோம் நினைச்சு அசிங்கப்படுத்துறானே டேய் சப்பாத்தி நகி கம் 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 कौन ऐसे कप्पा इसलिए வெளியில வந்து வாங்கி தரேன்டா பாடா ये girl one man गिल्लिंग ये girls crying murder one girl murder அட ஆமாண்டா இந்திக்கார பயவுல உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள எடா போ என்ன எதுல வர என்னையா என்னத்தையா தேடுற बोल्ट मिसिंग। अरे கடவுளே बोल्ट नहीं लगेगा तो चलेगा कैसे, उसको मारेंगे कैसे? बोल्ट का नाम भी तेड़ रहा है। कहाँ घूम गया? अरे इधर के मिशन कन नो यूज போடா லூஸ் नो यूज ஐயோ मिल ही नहीं रहा, पता नहीं किधर घूम गया। அவன் அதுக்குள்ள போட்டு தள்ளிடுவானே விளையாட்டு சாமான பூரா கொடுத்துருக்காங்களே இவன் கையில ஓடிட்டாங்க. எங்க போயிட்டா? ஐயோ பீச்ல பல்லுன்னு சொல்றவெல்லாம் போலீஸா போட்டுருக்காங்களே. ये मर्डर नहीं है क्या? ஓ வாயில தார வச்சு அடைக்க ஆளு மண்டி எங்கடா மாப்பிளவே? இந்த பக்கம் ஓடிட்டான்டா. எங்க போனான் தெரியல. மர்டர்மேன் கோயிங் சோம்பேறி பேல எப்பா கூப்பிட்டா எப்படா வர? நீ வாட்ச்மேனாடா? ज्यादा बात नहीं करने का है, मुझे समझ में आ रहा है तुम क्या बात कर रहे हो। இதெல்லாம் ஏன்ட்ட காட்டு. போ போய் சப்பாத்தி சாப்பிடு போ போ போ. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1613 உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்னும் ஆகல. யார் அவன்? எதுக்கு உங்களை வெட்ட வந்தான்? ஏமா டாப் டக்குரு தூத்துக்குடிக்கு வந்து 2 நாள் ஆகுது. வீட்டுக்கு வர வழி தெரியலையோ? என்னடி இவ்ளோ அழகாயிட்ட? ஏச்சம்மா தாதடி, உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். ஏய் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரதான் பிளான். உன்கிட்ட ஒத்த விஷயத்த சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு நிக்க. நான் சொல்றேன், நம்ம கூட 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சாலே கற்பகா, அவளுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு அதானே? அது இல்லடி. இல்லையா? முருகேசனுக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்கு இல்ல? ஐயோ ஏய் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மணிமேகலை டீச்சர் இருந்தாங்கல்ல, அவங்க டார்ச்சர் தாங்காம அவங்க புடிச்சு ஓடி போயிட்டாரு. கரெக்டா? ஐயோ அந்த கர்மாந்திரத்தெல்லாம் சொல்லல. பின்ன என்ன பத்தி சொல்ல வந்தேன். உன்னை பத்தியா? என்ன? ஒருத்த மாட்டிக்கிட்டா. யாரடி அவன்? சொல்ல மாட்டேன். நெஞ்சில உள்ள சங்கதி என்ன சொல்லு சொல்லு. பக்கத்து
கேக்குதா கேக்குதா இப்போ கேக்குதா கேக்கலையா கேக்கலையா இல்ல மூச்சு இறக்கிங்க ஒண்ணும் ஆகாது படுக்கும் போது ஒரு 15 நாளைக்கு காலை மேல வச்சுதான் படுக்கணும். அழாத, எல்லாம் சரியாயிடும். இதோட 7வது தடவை கலந்துச்சு. ஒரு தடவை கூட நிக்கல. எங்க அத்தை வேற இதை வச்சு எசவிக்கிட்டே இருப்பாவ. ஒரே வேசடையா இருக்கு. உன் அத்தையை கூட்டிட்டு வா, நான் பேசிக்கிறேன். சரியா? இந்த மாசம் இல்லாட்டி அடுத்த மாசம். இப்போதைக்கு இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கோ. சரியா? ஏட்டி விளையாட்டுன்னு சுத்தாம பிரியா மாதிரி ஒழுங்கா படிச்சிருந்தா டாக்டர் ஆயிருக்கலாம்ல. பிரியா, நீ ஒழுங்கா படிக்காம விளையாட்டுன்னு சுத்திருந்தா என் கூட ஃபேக்டரிக்கு வேலைக்கு வந்திருக்கலாம்ல. பிரியா, அவ வாய பூட்ட ஏதாச்சும் ஊசி இருந்தா போட்டு விடு. போற இடத்துலயாவது வாய மூடிக்கிட்டு சத்தம் கட்டாம கிடக்கட்டும். ஏமா மின்னலே, பெரிய டாக்டர் சொல்லிட்டாவுல, ஊசி எங்க போட போறிய? கையிலயா இடுப்புலையா? இடுப்புலையா? கல்பனா, இந்த வருஷம் மட்டும் 230 பேர் காது கேட்கலன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. 70 பெண்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு. ஹார்ட் அட்டாக்ல 12 பேர் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸை பார்த்தா எல்லாரும் காயல்பட்டினத்துல இருந்து தான் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் பிரச்சனை உங்க ஊர்ல? சாமி குத்தம்மா, ஊருக்கே கிரகம் சரியில்லை. விமோசனம் என்னைக்குன்னு விளங்கல. ஆமாமா, போய் சேர வேண்டியதுதான். ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ காமெடி பண்ணிட்டு இருக்க. ஆமாமா, சொன்னவ என் அத்தா வடிவேலு பாரு காமெடி பண்ணதுக்கு. இங்க இரு, நான் சொல்லுது கேளு. உன் மருந்து, மாத்திரை, ஊசி, அறிவு, ஆராய்ச்சி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு போ. பாலை குடிக்கியா? தேங்க்யூ ஆண்டி. பிரியா, பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணவங்க. அதுவும் எஸ்வி ஸ்டீல் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏமா, அவசரத்துக்கு பண்றதுக்கு பேரு தான் உப்புமா. அதே அரை கிண்டுத. ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனா ஒண்ணு குடிமுடிக்கு போயிடாது. ஆமா, நான் எஸ்வி ஸ்டீல் ஓனருக்கு தான் வாக்கப்பட்டிருக்கேன் பாரு. எப்ப போனாலும் வாமா மகராணின்னு கேட்ட திறந்து விடுவானுவோ. அவரு கல்யாணம் ஆயிட்டு வேணா வப்பாட்டியா வருவான்னு கேக்குது. உன் வாயில கொள்ளிய வைக்க உனக்கு எப்படி இந்த மாதிரி படிச்ச பொண்ணு ஃப்ரெண்டா வந்தா? விடுத்த பாய் பிரியா. ஏய் கல்பனா, இரு. ஏய் கல்பனா, நான் உன் ஃபேக்டரியை பார்க்கணும். ஏமா ஏன் வேலைக்கே உல வைக்க? நீ வேற பாக்கிறதுக்கு டாப் டக்கரா இருக்க. நான் சொல்றத கேளுடி. நீ பார்த்து சொல்லி விட்டு என்னைய வேலை விட்டு தூக்கிடுவானோ. கல்பனா ப்ளீஸ், நான் உன் ஃபேக்டரி பார்த்தே ஆகணும். வேணையே வேண்டாம், ஹெட் ஆபீஸ்ல பர்மிஷன் வாங்கணும். லேஸ் பட்ட காரியம் இல்ல. எனக்கு நீ பர்மிஷன் கொடுத்தா போதும். என்னடி சொல்லுத? ஏண்டி பிரியா, மாட்டணும் இவனுவ மொட்டை அடிச்சு விட்டுருவானோ. அடிக்கட்டும், 3 மாசத்துல முளைச்சிடும். வணக்கண்ணே. பாபா நீங்க எங்க இங்க? வாய் மூடி. அடி போலாம் போலாண்டி. என்னடி பண்ணுத? என்னடி இது? என்னடி வாய் முடியுது? ஏய், அது க்ரோம் பிளேடிங் செக்ஷன். உள்ள அலௌட் இல்ல. கேக்கல? க்ரோம் பிளேடிங் செக்ஷன் அலௌட் இல்ல. சரி நீ போ, நான் பாத்துக்கறேன். விட மாட்டானோ. நீ போ கல்பனா. பிரியா,
பொதுவா ஒரு மனுஷனுக்கு 70 to 85 டெசிபல் சத்தம் தான் தாங்கிக்க முடியும். ஆனா உங்க ஃபேக்டரியில 140 டெசிபல் சத்தம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது இடிமின்னல் சத்தத்தை விட அதிகம். இந்த ஒர்க்கர்ஸ் அவ்வளவு சவுண்டுக்கு நடுவுல வேலை செய்யறதுனால தலைவலி, ஹார்ட் டென்ஷன், பிபி ரைஸ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ஏன் ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் மாதிரி இந்த சவுண்ட் பொல்யூஷனும் கொஞ்சம் கொஞ்சமா உயிரை எடுத்துக்கிட்டு இத பத்தி யாருக்கும் இங்க கவலை இல்ல. வளர்ந்த நாடுகள்ல மட்டும் இல்ல, சின்ன சின்ன நாடுகள்ல கூட சவுண்ட் பொல்யூஷன் மேல அக்கறை எடுத்துக்கிட்டு அவங்க மக்களை பாதுகாக்கிறாங்க. ஆனா நம்ம இன்னும் எல்கேஜி லெவல்ல தான் இருக்கோம். இப்பதான் 8 மணிக்கு மேல பட்டாசு வெடிக்க கூடாது, 10 மணிக்கு மேல லவுட் ஸ்பீக்கர் வைக்க கூடாதுன்னு ஆரம்பிச்சிருக்கோம். இங்க சைலன்ஸ்ங்கிறதையும் சத்தம் போட்டு சொல்லி தான் பழகி இருக்கோம். பாருங்க சார். ஐயோ என்னையா இது? தூய் தெரிஞ்சவங்களை போட வேணாம். 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன 6 மாசம்? வாயா. இந்த டெக்னிக்கல் டீம் டாக்டருக்கு எல்லாம் சொல்லியாச்சா? என்ன இது? வர்க் ப்ராப்பரா தெரியாதவங்க எல்லாம் யார் மெஷின் கிட்ட விட்டது? கண்ட்ரி ப்ரூட். மெஷினோட வேல்யூ தெரியுமா உனக்கு? லாஸ் யார் கொடுப்பாங்க? துரை என்ன யோசனை சொன்னீரு? அந்த பொண்ணை காப்பாத்தணும்னா மிஷினை உடைச்சா சரியாயிடுமா? பிரம்மாதயா, கையை கொடு கொடு. சார் வலிக்குது சார். வலிக்கா? இப்ப வலிக்கா? வலிக்கா? அறுத்து. அவன் வலி அவனுக்கு வந்தா தானே தெரியும். கோடி ரூபாய் மிஷின்ல அதே உடைக்க சொல்லுத. உன் கார் ஓடுதா? உன் வீட்டுல ஏசி ஓடுதா? உங்க ஐயா வீட்டு காசே ஓடுது, என் காசுல ஓடுது. பவுசா வந்து மிஷினை உடைக்க சொல்லுதல. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். வேலையை போய் பாரு. வேறுவா கட்டவைய. இல்லை யாருல இது? ஏதோ மெடிக்கல் காலேஜ்ல படிக்காவலாம். உங்களை பார்க்க ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்காவோ. ஹலோ சார். இருங்க, சொல்லுங்க. உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு, அமைதியாவும் இருக்கு. இதே அழகும் அமைதியும் உங்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் கிடைச்சா அவங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். உங்க ஃபேக்டரியில இன்னும் பழைய மெஷின்ஸை யூஸ் பண்றதுனால நார்மலா வர சத்தத்தை விட 2 மடங்கு அதிக சத்தம் வருது. அது மட்டும் இல்லாம உங்க ஃபேக்டரியில ஸ்டீல் கோட்டிங்க்கு குரோமியம்னு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்றீங்க. குரோமியம் யூஸ் பண்ணனும்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உடம்பு ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ஒரு ஷீல்ட் தேவை. குரோமியம் பாதிக்குதான்னு டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு டோசிமீட்டர், லேப் கோட், ஃபேஸ் மாஸ்க் இதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும். உங்க ஒர்க்கர்ஸ்க்கு 24 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி யூரின் சாம்பிள் எடுத்து குரோமியம் அட்டாக் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஆனா உங்க ஃபேக்டரியில இதுல ஒண்ணு கூட ஃபாலோ பண்றது இல்ல. ஏதோ மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கிற மாதிரி குரோமியத்தை சட்டில ஊத்தி வெறுங்கையால கலக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா கேன்சர்ல சாக போறோம்னு தெரியாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தி உனக்கு எப்படி இவ்வளவு தெரியும்? நான் பார்த்தேன், நேரடியா உங்க ஃபேக்டரிக்கு போய் பார்த்தேன், போட்டோஸ் எடுத்திருக்கேன். ஐ ஹேவ் ஆல் தி எவிடன்ஸ். இந்தாங்க. ஏய், எங்க வந்து என்ன பேசுற? பாய் முடியல மூதி. அந்த புள்ளைய ஃபேக்டரியில விட்டு எல்லாத்தையும் கோட்டை விட்டாச்சு. இப்ப சாமே ஆடுத சத்தம் காட்டு.
இப்ப என்ன செய்யணுங்க? உங்க ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வேணும். பழைய மெஷின்ஸ்க்கு பதிலா சத்தம் இல்லாத புது மெஷின்ஸ் மாத்தணும். என்ன பிராண்ட் பிரா யூஸ் பண்ணுத? என்ன பிராண்டுன்னு என்ன முழிக்க? நீ யூஸ் பண்ற பிராண்ட் எனக்கு சௌரியப்படலன்னா வேற பிராண்ட் மாத்திருவியளோ? அதே மாதிரி தான் உன் சௌரியத்துக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. புது மிஷினை மாத்தணும்னா 6 மாசம் வேலையை நிறுத்தணும். ஜோலியை செய்யாத வெட்டி பயிலுக்கு 6 மாசம் சம்பளம் வேற கொடுக்கணும். புது மிஷினை வாங்கணும்னா கையில இருந்து 100-150 கோடி போடணும். எவனா ராமசாமி குப்புசாமி வீட்டுல சாவு உண்டா என் வீட்டு காசு இறக்கணுமோ? மூட்டை மூட்டையா இலவு மஞ்சி வாங்கி தரேன். காதல அடைச்சுக்கிட்டு ஜோலியை பார்க்க சொல்லு. சத்தமா கொடைதான் வந்துட்டாளோ. உங்க 100 கோடியை 200 கோடியா மாத்துறதுக்காக ஏன் இந்த ராமசாமி குப்புசாமி சாகணும்? ஏய், இவ என்ன இப்படி பார்த்து பேசிட்டு போறா? இப்பவே போட்டு தள்ளாம சத்த வாய கடந்து மூடு. அவ கையில என்னென்ன துருப்பு கிடைச்சதோ யாரு கண்டா? அவளை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஹலோ, யார் மணி இல்லமா? கல்பனா இங்க பாரு. கல்பனா, கல்பனா, கண்ணதர, கல்பனா நான் பிரியா வந்தங்க. கண்ணதர ப்ளீஸ். எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் ஆச்சுமா, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஐயோ, நிறைய பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு சார். சார் ப்ளீஸ் சார், மெஷின் ஓடுங்க சார். நிறைய பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு சார். உடனே ஹாஸ்பிடல் கூட்டி போணும். ப்ளீஸ் ஓடுங்க சார். சாரிமா, உடைக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடையாது. ஜிஎம்மா போய் கேளுமா. ஐயோ, உயிர் போயிட்டு இருக்கியா? மெஷின் ஓடுங்க ப்ளீஸ். என்கிட்ட சொல்லாதமா, அங்க போய் கேளுமா. ப்ளீஸ் ஓடுங்க சார். கல்பனா சார் ப்ளீஸ், மெஷின் ஓடுங்க சார். உடைக்க எனக்கு பர்மிஷன் இல்ல. போய் ஜிஎம்மா போய் கேளுமா. கீழே கல்பனா சார், நிறைய பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு சார். ப்ளீஸ் உடனே வந்து மெஷின் ஓடுங்க சார். என்னது? அதெல்லாம் எங்களால முடியாது. மிஷினை கயற்றதுக்கு மட்டும்தான் பர்மிஷன் இருக்கு. டெக்னிக்கல் டீம்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2 மணி நேரத்துல வெளியே எடுத்துருவோம். போ. நான் ஒரு டாக்டர் சார். 2 மணி நேரம்ல உயிர் தாகாது. ப்ளீஸ் கோடி ரூபாய் மிஷின் அது. போட்டா வெறும் பேரிச்சம்பழம் தான் தருவான். உயிரை விட மெஷின் தான் முக்கியமா சார்? ப்ளீஸ் வாங்க சார், ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். உயிரை தாகாது சார். நிறைய பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு. மெஷின் ஓடுங்க சார். ஹலோ, என்னையா? என்னது? சரி சரி, சீக்கிரம் பண்ணுங்க. போ போ, 1 மணி நேரத்துல மிஷினை கயிட்டுருவாங்க. எனக்கு வேலை இருக்கு, கிளம்பு. டாக்டர், டாக்டர். ஐயோ கல்பனா, என் மகளுக்கு என்னமா ஆச்சு? டாக்டர் சீக்கிரம் வாங்க. அவளை காப்பாத்தம்மா. கல்பனா, கல்பனா. டாக்டர், நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. நர்ஸ், உடனே 3 பாட்டில் ஏ பாசிட்டிவ் பிளட் ரெடி பண்ணுங்க. ரொம்ப நேரமா அன்கான்ஷியஸா இருக்கா. உடனே தண்ணி நிறுத்தணும். ஷாக்ல இருக்காங்க. ஹார்ட் அட்டாக் கொடுக்கலாமா? உயிர் போயிடுச்சு. எமர்ஜென்சி ரூம் ரெடியா இருக்கான்னு போய் பாரு. கல்பனா, கல்பனா. இந்த கார்ப்பரேட் முதலாளிங்க உலகத்துல மனித உயிருக்கு மதிப்பே கிடையாது. அவங்க தேவையெல்லாம் டர்ன் ஓவரும் ப்ராஃபிட்டும் தான். அந்த கம்பெனியோட கேர்லெஸ்னஸ் அண்ட் நெக்லிஜென்ஸ்னால அநியாயமா என் ஃப்ரெண்ட் கல்பனா அவள் இழந்தா. அவள் மாதிரி நிறைய ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த ஃபேக்டரிக்கு அகேன்ஸ்டா எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணேன். சென்னை ஹைகோர்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். நாளைக்கு அது ஹியரிங்க்கு வருது. கண்டிப்பா இந்த கேஸ் அவங்க ஃபேக்டரிக்கு அகேன்ஸ்டா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். முதல்ல போன்ல மிரட்டினாங்க, இப்போ ஆள் அமிச்சு கொல்ல பாக்குறாங்க. என்ன நடந்தாலும் சரிங்க, நாளைக்கு உங்களை கோர்ட்ல கொண்டு நிப்பாட்ட வேண்டியது எங்க பொறுப்பு. எனக்கு ஹெல்ப் பண்ண போய் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. நீங்க என்ன சொத்து பிரச்சனைக்காக கோர்ட்டு போறீங்களா இல்ல சொந்த பிரச்சனைக்கு கோர்ட்டு போறீங்களா? மாம மச்சான் தகராறுக்காக போராடுறீங்களா? 1000 பேர் உயிர் சம்பந்தப்பட்டது. என்ன ஆனாலும் சரி, நாங்க உங்க கூட இருக்கோம். மாப்பிள, என்ன சொன்ன?
இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்கு, அந்த டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னல. நமக்கும் இப்ப வேலை வந்துருச்சுடா. இந்த பொண்ணை கோர்ட்ல கொண்டு ஒப்படைக்க வேண்டியதான் நம்ம வேலை. கையறா, அது ஓ வேலை. நாங்க இருக்க, நாங்க பாத்துக்கிறோம். என்ன ஏன்டா கேக்குற? நீ அந்த பிள்ளைய லவ் பண்ற, அவ பின்னாடி போ, வெட்டுப்பட்டு சாவு. அவ உயிரோட இருந்து அவளே கல்யாணம் பண்ணிக்க. அதை விட்டுப்பட்டு உன் கூட வந்து நான் ஏன்டா வெட்டுப்பட்டு சாகணும்? டேய், நீ என் நண்பன்டா. அத நீதாப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, நான் இன்னும் சொல்லவே இல்லையே. அப்ப நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? இல்ல. அப்படியா? இல்லடா. அண்ணே ஒரு நிமிஷம். என்னப்பா இவன் என் நண்பனே இல்லங்கிறானே. ஏன் அப்படி சொன்ன? எல்லாம் கிறுக்கு பிடிச்சு போய்தான். என்னங்கடா இவனுக்காக நான் எவ்வளவு உதவி தெரியுமா பண்ணிருப்பேன். அப்படியா? ஒரு நாள் தண்ணி அடிக்க காசு இல்லைன்னா பஞ்சாயத்து போர்டு பல்ப திருடும் போது ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து துரத்திட்டு வந்தாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட இருந்து இவனை காப்பாத்தினேன். அப்பெல்லாம் நான் உனக்கு நண்பனா தெரியலடா. இது என்னன்னு பக்கத்தூர்ல போய் முடி வெட்டிட்டு காசு கொடுக்க முடியாம பாதி சேவிங் விட முடியாத. அப்ப கடைக்காரன் துரத்திட்டு வந்தேன். அவன்கிட்ட இருந்து நான் இவனை காப்பாத்தினேன். அப்ப நான் உனக்கு நண்பனா தெரியலடா. அது மட்டுமா? பக்கத்தை விட்டு நீ சொல்லுப்பா. டேய், இதுக்கு மேல அசிங்கப்படுத்துறதுக்கு ஒண்ணு இல்ல. மொத்தத்துல எம்மனுக்கு இன்விடேஷன் வைக்க கூட என்னையும் கூப்பிடுற, அவ்வளவுதானே? நான் செத்தாலும் பரவாயில்லடா, கூட வரேன்டா. கிளம்புடா. தம்பி, என்னப்பா ஃப்ரெண்டுக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் என் மனசுல வச்சுக்கிறேன். ஃபீல் பண்ணாத. அவன் பேசுனதுல நான் ஃபீல் பண்ணலடா. அப்புறம் என்ன? மனுஷ ஜென்மத்திலே சேரக்கூடாத ஒரு ஆளா இருக்கேடா கோகனட் மண்டையா. உங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டானேடா. நம்ம ஃபேக்டரி கேஸ் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா, அதாவது பொதுநல வழக்கா சென்னை ஹைகோர்ட்ல நாளைக்கு ஹியரிங்க்கு வருது. அந்த டாக்டர் பெரியாப்புள்ள தான் ஃபைல் பண்ணிருக்கா. வக்கீலுக நீங்க என்ன சொல்லுதீங்க? நம்ம சைடு பலமா இருக்கா இல்ல பலவீனமா இருக்கா? என் முறைய பாத்துட்டு இருந்தா இப்படி ஏதாச்சும் சொல்லுங்க. போபால் ஃபேக்டரி டிசாஸ்டருக்கு பிறகு நீதிமன்றங்கள் எல்லாமே பொல்யூஷன் சம்பந்தப்பட்ட வழக்குல ரொம்ப உஷாரா இருக்காங்க சார். அதுவும் இல்லாம என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஃபேக்டரிஸ் ஆக்ட் எல்லாமே நமக்கு எதிரா இருக்கு சார். ஆல்சோ அந்த பொண்ணோட டெத் அட்டாக் செக்ஷன் 299 அண்ட் செக்ஷன் 301 கல்பபிள் ஹோமிசைட். வேலூர் சிட்டிசன்ஸ் ஃபோரம் ஜட்ஜ்மெண்ட் யாராலையும் மறக்க முடியாது. அதை விட முக்கியம் ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம அரசியல் சாசனத்தை ரெஃபர் பண்ணி அவ கேஸ் போட்டிருக்கா. தொழிலாளிங்க உயிர்னா அது சாதாரண விஷயம் இல்ல சார். டெஃபினட்டா இது ஹைகோர்ட்ல ரொம்ப சீரியஸான விஷயமா எடுத்துப்பாங்க. என்னங்க நீங்க எல்லாரும் நெகட்டிவா பேசிக்கிட்டு ஃபேக்டரி இழுத்து மூடுற வழியை பாக்குறீங்க? யூஸ்லெஸ். இட்ஸ் a waste of time. பொதுநல வழக்குல லோக்கல் ஸ்டாண்டின்னு ஒன்னு இருக்கிறது வக்கீல் உங்களுக்கு தெரியுமா? அது என்ன லோக்கல் ஸ்டாண்டிங்? அது என்னது? கோர்ட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்கல்ல, கேட்டியா? இப்ப அநியாயமா சாவ போறேன். என்ன சாவரியா? சாவரியா? எடு. கோர்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடு. எடுறி. எடுக்காத பிரியா, எடுக்காத. பேசாம எடுறி. வேணாம் பிரியா, கொடுக்காத. எடு. எடுக்காத பிரியா. எடு எடு. லேப்டாப் எடு. இது என்ன? இது என்ன? எடு லேப்டாப். பிரியா, கொடுக்காத. ஏய், என்னடா பண்ற? ஏய். குணா. Hey!
சேஃப்டி இல்ல. துரத்த ஆரம்பிச்சாங்க. இறங்கிடலாம். பிரியா, நன்றிக்கு இந்தியில என்ன சொல்றது? भैया शुक्रिया. भैया शुक्रिया. कुक्कुरु 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 कुर्रारा कुर्रा कुक्कुरु 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 कुर्रारा कुर्रा அத்தாடி அம்மாடி அம்பையில் பூத்த பொண்ணு என் பின்னாடி முன்னாடி எத்தனை எத்தனை கண்ணு அங்காடி போனாலே சுத்துற ஆம்பளை என்ன ஒரு 5-6 மாசம் தான் போறான் பார்வையதுங்க குக்குரு 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 குர்ரார குர்ரா குக்குரு 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 குர்ரார குர்ரா சூழ்பேட்ட மன்னாரு குதிரையில் குதிரையில் வந்தா அவ சொத்தெல்லாம் தந்தேதா வாசலில் வாசலில் நின்னா செங்கோட்ட மாப்பிள்ள அருகினில் அருகினில் வந்தா என் மராப்பில் சாஞ்சேதான் பேச்சின்றி மூச்சின்றி போனா குக்குரு 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 குர்ரார குர்ரா குக்குரு 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 குர்ரார குர்ரா பாத்துக்கடி என்ன தூத்துக்குடி மண்ண கேள்விப்பட்டு வார கேட்டதையும் தார சிப்பியில் இருந்த முத்து அடி நீதாய சொத்து வா 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 சொன்னதை செய்வேன் நானு குரு குக்குரு 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 குர்ரார குர்ரா குக்குரு 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 குர்ரார குர்ரா கண்ணூரு கங்காணி 30 தென்னைய தந்தா அந்த 800 பங்காளி 40 பண்ணைய தந்தா யார் என்ன தந்தாலும் தப்பது தப்பது வேணா நான் கை காட்டும் கண்ணாணி இன்னைக்கு என்னைக்கும் வேணும் குக்குரு 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 குர்ரார குர்ரா 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 வா மைக்கு.
டேய் டீ குடிக்க காசு வச்சிருக்கியா? டீ குடிக்க காசு தேவையில்லை, வாய் இருந்தா போதும். நீ வாயை மட்டும் தானே கொண்டு வருவ. நானு டிக்கெட்டுக்கு காசு பத்தாம 20 ரூபா ஆண்டு வந்தேன். ஏண்டா அப்புறம் என்ன தைரியத்துலடா வளர்மதியை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடணும்னு நினைச்சேன். அத எல்லாத்தையுமே கெடுத்துட்டியே. நண்பனோட காதலுக்காக செயினும் மோதிரத்தெல்லாம் கலட்டி கொடுத்து வழி அனுப்பி வைக்கிற நண்பனை பாத்திருக்கேன். ஆனா அங்க காதலியவே கழட்டி விட்ட நண்பனை இப்பதாண்டா பாக்குறேன். டேய் உனக்கு நான் நல்லதாண்டா செஞ்சிருக்கேன். நான் கழட்டி உள்ளனாலும் 2 நாள் உன் கூட இருந்து உன்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளே போயிருப்பா. ஆமா அவள்கிட்ட காசு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏதோ வலையெல்லாம் போட்டிருக்கா, அது கூட தங்கமா கவனிங்கான்னு தெரியல. என்னம்மா என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, ட்ரெயின்ல அவசரத்துல இறங்குறப்ப என்னோட பேக், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ ஐம் சாரி. எவ்வளவு போச்சு? இல்ல பரவாயில்ல, ஜஸ்ட் 50,000. வெயில் ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல. என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. சென்னை போன உடனே எப்படியாவது உங்க காசு திருப்பி கொடுத்துறேன். தேங்க்ஸுங்க. செக்கா வேணா கேஷா கொடுங்க. ஏங்க அவன் சும்மா கிண்டல் பண்றாங்க. இவனுக்கு எல்லாம் ரேஷன் கார்டே கிடையாது, இவனுக்கு ஏடிஎம் கார்டா. சிங்கப்படுத்துறானே. பிரியா அந்த ரவுடிங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டானுங்களே, கோர்ட்டுக்கு எப்படி போவீங்க? அது எதுவும் பிரச்சனை இல்ல, எல்லாமே காப்பீஸ் தான். ஒரிஜினல்ஸ் எல்லாம் வீட்ல பத்திரமா வச்சிருக்கேன். சோ சென்னை போனதும் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். சூப்பருங்க. ஏங்க நல்ல விஷயம் தானே சொல்லிருக்கீங்க. ஏன் அந்த ஆளு மிஷினை மாத்தன என்னவா? உயிரோட மிஷின் முக்கியமா? எல்லாம் கேர்லெஸ் தாங்க. நம்ம ஊர்ல ஒரு சின்ன பள்ளத்தை மூடணும்னாலும் 2 பேர் சாகணும். சின்ன பசங்க பட்டாசு ஃபேக்டரியில வேலை செய்யக்கூடாதுன்னு தான் ரூல்ஸ். ஆனா 24 பசங்க கருகி செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரூல்ஸையே ஃபாலோ பண்றோம். ஒரு ஹைவே ரோட்ல வந்து பல வருஷமா ஒரு கிணறு திறந்துருக்கும். ஆனா ஒரு நாள் ஒரு பஸ் விழுந்து 100 உயிர் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிணறையே அவசர அவசரமா மூடுறாங்க. அந்த ஸ்லாபோட விலை வெறும் 5000 ரூபாய் தான். அது முன்னாடியே செஞ்சிருந்தா 100 உயிரை காப்பாத்திருக்கலாம். அதிகாரிங்களுக்கு ஸ்கூல் பஸ் சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்றது கூட ஒரு குழந்தை வீல்ல நசுங்கி சாகணும். நம்ம ஊர்ல ஏடிஎம் மெஷினுக்கு கூட பாதுகாப்பு இருக்கு, ஆனா மனுஷங்களுக்கு இல்ல. எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆனா நான் யாரும் சாக கூடாதுன்னு ஆக்ஷன் எடுக்கிறேன். சந்திரிகா, ஏ புள்ள சந்திரிகா, எங்க இருக்க? எவ்வளா நின்னு முட்டாளா? அவளை கொள்ள ஆள் அனுப்பினியும் பின்ன உன் மாதிரி சைஸ் என்னன்னு கேட்டு ஜொல்லு விட சொல்றியா? உனக்கு சம்பாதிக்க தான் தெரியும், பாதுகாக்க என்னாலதான் முடியும். கூறுகட்டத்தனமா பேசாத. நீ அஞ்சு ஆளுவோ ரயில் போலீஸ் கிட்ட மாட்டிட்டானுவோ. என்கொயரி வந்தா நீ போலீஸ்ல அமுட்டுக்கிடுவ, நீ நவுண்டுக்கு நான் பாத்துக்கிடுதேன். என்னத்த பாத்துப்ப? சம்பாதிச்சதெல்லாம் ஃபேக்டரியில போட்டுட்டோம். இப்ப ஃபேக்டரிய மூடி கோர்ட் கேஸ் நாளை சொல்றியா? எவ்வளவு ஒத்திக்காக நான் பயந்துட்டு இருக்க மாட்டேன். அவகிட்ட தோத்துட்டா நம்ம வீட்டு வேலைக்காரன் கூட என்ன மதிக்க மாட்டான். அவ கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால சாகணும். விளங்காம பேசாத. அவ செத்தா பிரச்சனை இன்னும் பெருசாயிரும். அந்த ட்விட்டர் பேஸ்புக்னு போட்டு தீட்டிடுவானுவோ. நீ சும்மா இரு, இத லீகலா என்ன என்னமோ நான் பாத்துக்கிட்டேன். சரியான பயந்தாங்குழி. உன் கூட வாழறதே வேஸ்ட். உன்கிட்ட டிவோர்ஸ் வாங்கினதா எனக்கு நிம்மதி. இது பாரு, அவ சாவுக்கு பின்னால நீ, நான், நம்ம வாட்ச்மேன் எவனும் இருக்க மாட்டான். ஆகா, நல்ல டைம் பார்த்து ஆண்டவனா அம்பாசிடர் கார் அனுப்பியிருக்காங்க. வெள்ளையா இருந்த அம்பாசிடர் காரா? அது ஆடிக்காரா? ஆடிக்கார ஆவணிக்காரோ, அவனே பழகிட்டு வர்ற மாதிரியே வர. கைய போடு, கைய போடு. என்னடா முட்டைக்குள்ள இருந்து முடி முளைக்காத கோழி குஞ்சு ஒண்ணு எட்டி பாக்குது. இந்த முஞ்சிக்கிட்ட லிப்ட் கட்டதுக்கு பேசாம அடிபட்டு செத்துருக்கலாம். சை, போயிட்டியா? அம்மா, அப்பா. சார், நான் சாகுறதுக்கு வரலங்க சார், லிப்ட் தான் சார் கேட்டேன். லிப்ட் கேட்டா இப்படி கேட்கணும். நடுவுல மறைச்சு கேட்டீங்கன்னா விட்டு ஏத்துங்கன்னு அர்த்தம். ஒரு லிப்ட் கடை கேட்க தெரியல, மூஞ்சி முகரி பாரு. விட்டா செத்து போற. என்னைய பாரு, என்னைய பாரு. பார்க்க முடியலடா. ஓடுற ட்ரெயின்ல லிப்ட் கேப்பியா? பறக்கிற பிளைட்ட மறைச்சு லிப்ட் கேப்பியா? கார்ல போறவன உனக்கு கிழிச்சா போயடா. இந்த காரோட ரேட் தெரியுமா உனக்கு? 1 கோடி ரூபாய். Do you know that? இந்த கார்ல உட்கார்ந்து போறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா. உட்கார்றதுக்கு பெடக்ஸ் இருந்தா போதுங்க சார். கிண்டல் பண்ணி பாக்குறியா? எனக்காக எவ்வளவு பெரிய விவிஐபி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? என் லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நானே செதுக்கணும். யோ, லிப்ட் தராட்டாலும் பரவாயில்ல, தயவு செய்து பஞ்சு டைலாக்ல நீ பேசாத. அதுக்கெல்லாம் அவர் இருக்காரு. ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? பஞ்சாயத்து போர்டு பல்பு கேள்விப்பட்டிருக்கியா? அந்த ஆள் கேட்டானா? அந்த ஆள் கேட்டானாடா? அவனை விட நீ மோசம், அவரை விட நீ மோசமா இருக்க. சார் நீங்க போங்க சார். போக முடியாது. அப்ப இங்கே இருங்க சார். சொல்லு பஞ்சவரன் டார்லிங். எங்க இருக்க? நடு ரோட்ல இருக்கோம். ஏங்க அக்காவை திட்டுறீங்க? நான் பேசலம்மா. யாரையா பேசுற?
आंटीले तो मंकी सा किसिंग मा पंजू 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 बाइल कुत्ते अय्यो पंजू நான் ஒருத்தி பத்தாதுன்னு पंजू வேற செஞ்சுக்கிட்டு தெரியறியாடி வீட்டு பக்கம் வாயா இருக்கு உனக்கு இனிமே உனக்கு மாட்டு கொட்டான வீடு பருத்தி கொட்டையும் பஞ்சு தின்னுட்டே வயித்த கழுவிக்க சோறு கிரன் வீட்டு பக்கம் வந்த சொல்லு ஹலோ ஹலோ ஏய் சி வாய மூடு அத போய் சேர்ந்துடல ஹலோ உன்னை பத்தி எனக்கு தெரியும் உன்னால முடியும்னு எனக்கு தெரியும் உனக்கு தேவை பணம் எனக்கு தேவை அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போக கூடாது அவ சாகணும் என்ன சொல்ற What's happened? பஞ்சி கத்துற இன்ஜின் கூட ஸ்டார்ட் ஆக மாட்டேன். காரும் புது கார், வாங்கின காசும் உழைச்ச காசு. எங்கே தப்பு நடந்திருக்கும்? என் வளர்ச்சி பிடிக்காம எவனும் செய்வின வச்சிருக்கான். ஓ காட். இங்கே எப்படி இது பாசிபிள்? ஐயோ வாயை திறந்துகிட்டு இருக்கிறது பார்த்தா பல நாள் பசி மாதிரி தெரியுது. எப்படியாவது டோரை திறந்து உள்ள போய் மட்டும் நான் பொழைச்சிட்டு இறைவா. பஞ்சவரணா ஒரு எண்ணத்துல 2 நாய்கிட்ட மாட்டிட்டேனே. பேசுனா இப்ப இவன் குதிரமா, பேசுறானா அப்புறம் அவ குதிரமா, அப்புறமே குதிரட்டும். இவன் அங்க நிக்கிறேன். எங்க பாத்துருக்கமே. விவிஐபி கூட மீட்டிங்னு சொல்லிட்டு நாய் கூட மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கேன். அட நன்னாரி பேல. எதுக்கு கண்ட நாய் கூட எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தெரியற? தெரியாம மாட்டிக்கிட்டேன். நான் ஒன்ன கேட்கல, சாரா கேட்டேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப்னா நீ இங்க வரணும், நாங்க அங்க வர மாட்டோம். நான் மூவ் பண்ணா சாரு மூவ் பண்ணுவாரு. கம். என்ன பேச்சு, என்ன சவுட்டிங்கு, பஞ்சு டைலாக பேசுற எப்படி? எங்க இப்ப நாய்கிட்ட பஞ்சு டைலாக் பேச பாக்கலாம். நீ ஏன் கார் விட்டு வரங்கண்ணா? வர வழியில கார் ரிப்பேர் ஆச்சு தம்பி. இப்படி விதி என்ன வீதியில ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு தம்பி. ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நேரமா? எப்படியாவது நாயை ரிப்பேர் பண்ணி கார் சேர்ந்து காப்பாத்துங்க. என்னது? ஐயோ பயத்துல வார்த்தை உலக பட் கண்டென்ட் அத. யோ உனக்கு ஹெல்ப் பண்றதுனால எங்களுக்கு என்ன யூஸ்? உங்களை நான் எங்க டிராப் பண்ணணுமோ அங்க டிராப் பண்ணிடுறேன், இன்க்ளூடிங் ஃபுட். காட் பிராமிஸ் தம்பி. மாப்ள சரி, நீ காரை டீல் பண்ண, நான் நாயை டீல் பண்ணிக்கிறேன். சார மரியாதையா பேசுற தம்பி. நீங்க சத்தம் போட்டா அது ஏன் சீட்டை தான் கிளிக்கு. அப்படியா? இப்ப பாரு கல்லுங்க இருக்கு. ப்ளீஸ் டாகி. கேட்ச். ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கார் வாங்குறது முக்கியம் இல்ல, நல்ல குவாலிட்டியான கூலிங் கிளாஸ் வாங்கு. திருவிழால 50 ரூபாய்க்கு வாங்க இப்படித்தான் இருக்கும். 50 ரூபாய் இல்ல தம்பி. எவ்வளவு? 5 ரூபாய்.
சாரி சார், ஐம் வெரி சாரி. என்ன சாரி? இல்ல நான் சரியா கவனிக்கல. சாரி சார், வெரி சாரி. இடிச்சிட்டு நிப்பட்டு வந்துட்டே இருக்க. நான் கவனிக்காம வந்துட்டேன் சார். நான் பார்த்திருந்தா கண்டிப்பா நிப்பாட்டிருப்பேன். எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி. மன்னிச்சுக்கோங்க சார், ப்ளீஸ். யார் இந்த பொண்ணு? வைஃப் சார். அவங்க என்னோட வைஃப் சார். என்னது? சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் சார். ஐ எம் a surgeon சார். ஐ மீன் டாக்டர். டாக்டரா? எஸ் சார். என்னையா பொணநாத்தனா இருது? ஹலோ. பாத்துட்டியா? அவளை விட்டுறாத. அந்த பொண்ணு செக் போஸ்ட் தாண்ட கூடாது. அவளை பொணமாதான் பார்க்கணும். அழகு, அங்க ஏதோ இருக்கு. கொஞ்சம் மேல, கொஞ்சம் ரைட், கொஞ்சம் கீழே. எப்படின்னு தெரிஞ்சிருந்தா மூஞ்சி பேர் ஆயில் ஆப்பிக்கிட்டு வந்து உட்காந்துருப்பேன். நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ். வேற வேற கம்யூனிட்டி. பேரண்ட்ஸ் ஒத்துக்கல, ஊரை விட்டு ஓடி வந்து. இந்த பையன் உங்களுக்கு ஃப்ரெண்டு, உங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண. அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? எனக்கு பேஸ் ரீடிங் தெரியுமா? ஆளை பார்த்தா இபி ரீடிங் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஒருத்தர் மூஞ்சிய பார்த்தாவே நான் பட்டக்கு பட்டக்குன்னு அவங்கள பத்தி சொல்லி. அப்படியா? அப்படித்தான். எங்க என் மூஞ்சிய பார்த்து பட்டக்கு பட்டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். பண்ணானே பொறம்போ. ஏய் ஏய் ஏய், நான் உன்னை பத்தி கேட்கல, என்ன பத்தி கேட்டேன். அப்படி யாராவது ஒன்னு திட்டினா எருமை மாதிரி படுத்தா பொறுமையா இருப்பேன். ஏய், நீ என்னைக்குமே காதலுக்கு காவலம் தாண்டா. மாமான்னு சொல்ல வர்ற. டேய், உன் மூஞ்செல்லாம் பார்த்து எந்த பொண்ணும் காதலிக்காது. அப்படி மீறி காதலிச்சாலும் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு ஓடி போயிரு. சத்தியமா நான் எதுவும் சொல்லடா. ஏய் தம்பி, இந்த பாப்பாவை முத நீங்க எங்க பாத்தீங்க? ஒயின் ஷாப்ல. வாட்ச் ட்ரிங்கிங் ஹேபிட். ஓடுற ட்ரெயின்ல தண்ணியும் தம்மும் இருந்தா தானங்க பொழுது போகும். தண்ணின்னு வந்தா தம்மு வரதானே செய்யும். என்ன மைக்? ஆமா ஆமா, எல்லாத்தையுமே பாத்ரூமுக்குள்ள இருந்தே கேட்டுட்டு இருந்திருப்பாளோ. தம்பி, இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர உங்கள்ட்ட வேற எந்த மைனஸுமே கிடையாது. உங்க காதல் ரொம்ப அர்த்தமானது. கரெக்டா சொன்னீங்க. அப்பாடி. கலரா 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 பிளடி பேக்கர் பிளாக் வில்லேஜ் பா. ஒரு கோடி ரூபாய் கால் இடமாடாது. நடு ரோட்ல போறவனோட சகவாசம் வச்சா அப்படித்தான் நக்கிட்டு போகணும். ஆமா, இவர் சச்சின் ஷாருக்கானு கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பாரு. என்னது? ரோட்டை பார்த்து ஓட்டுங்க சார். ఎవరైనా నువ్వు ఏం చూస్తున్నావు? போடா. என்ன சார் இவ்வளவு பெரிய ஹோட்டலா? சொன்ன மாதிரியே சாப்பிட கூட்டிட்டு ஏய் வாடா. வந்துட்டாரு. ஏங்க சார், சரக்கு அடிச்சுட்டு சாப்பிடுவாங்க சார்? எருக்கலம்பாளுக்கு எருமாப்பாளுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ரிச் ஹோட்டல்ரா. ஐ நோ சார். இங்க மரவள்ளி கிழங்கு மசாலா பாலம் ஃபேமஸ். சரிங்க சார். மல்லிகைப்பூ மாதிரி வேக வச்சு. சரிங்க சார். சால்ட் அண்ட் பெப்பர் அப்படி மேலாக தூவிட்டு. சார் மேல தூவி விட்டா கண்ணெல்லாம் எரியும் சார். என்னங்கடா? சாரி. அத நீ கையால தொடுற பொழுது ஐயர்கிட்ட பூந்தி மாதிரி சும்மா கொட 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 கொடன்னு கீழே கொட்டும். அத நீ ஐயா அப்படியே வாயில போடுற பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஐஸ்கிரீம் மாதிரி உடலுக்குள்ள போயிடும். சார் சூப்பர் சார், சூப்பர் சார். நீங்க பாத்துங்க. நான் பெரியாவில போய் சாப்பிட்டு அப்ப எங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? என் பேர்ல வீடு இருக்கு, பேங்க்ல பணம் இருக்கு, கார் இருக்கு. உன் பேர்ல என்ன இருக்கு? என் பேர்ல நான் இருக்கேன். I know that you are a beggar. 5 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கி போட்ட வேண்டாம்டா நீ. கால் மேல கால் தூக்கி போறேன். This is punishment for you, okay? வா, இவனெல்லாம் நாயை விட்டு கடிக்க விட்டுருக்கணும்டா. அப்ப
அப்பதான்டா சரியா வரும். டேய் பசிக்குது மாப்பிள்ள. டேய் உனக்கு ஓம் பிரச்சனை அதானே? இன்னும் 2 மணி நேரத்துல கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு முழிக்கிற. இங்க பாரு, இப்போ உன் மேல அவளுக்கு ஒரு சின்ன மரியாதை இருக்குது. இந்த சாக்கை பயன்படுத்தி உன் மனசுல என்ன இருக்கு எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடு. பிடிச்சிருக்கு பிடிக்கல இப்பவே தெரிஞ்சுக்கலாம். என்ன போ. அந்த ஆப்பிள் மண்டையனை பத்தி யோசிக்கிறியா? கவலையே விடு. இந்த கார் மேல ஏறி உட்காந்தேனா போதும். யூ நோ தட்டு சில்வர் தட்டுன்னு இங்கிலீஷ் பேசிட்டே என்கிட்ட வந்துருவேன். அப்படியே நான் பக்கப் பண்ணிக்கிறேன். நீ போ. போடா. ஆரம்பிச்சிட்டியா? நீ போ போ. பாரு பூனை கூட மண்டையை தொந்துட்டு இருக்கான் பாரு. காவாலி இப்ப திங்கிறத பாரு. 1 கோடி ரூபாய் போட்டு கார் வாங்கினாங்க. பாரா சார், பிரியாவை பாத்தீங்களா சார்? பிரியா இங்கதான் எங்கேயாவது போயிருக்கும். தம்பி இந்தா சாப்பிடு. சூப்பர். அடி அடி. வாட்ட டேஸ்ட் வேணும். பிரியா 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 பிரியா. அழகு என்னாச்சு? இல்ல, நீங்க காணான்னு பயந்துட்டு. சாரி, என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு டென்ஷன். நான் உங்களை முதல்ல மீட் பண்ணப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க. நம்ம சென்னை ரீச் ஆன உடனே நீங்க ஃப்ரீ ஆயிடலாம். இந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்ச நேரம் தாங்கிக்கங்க. ஏங்க, நீங்க இப்படி பேசுறதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. ஊர்ல ஒரு வேலையும் இல்லாம சும்மா தான் சுத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு ட்ரெயின்ல வரும்போது கூட எங்க போறோம் என்ன பண்ண போறோம்னு தெரியாது. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லைஃப்ல ஒரு வேலை செய்ய போறோங்கிற சந்தோஷமே வந்தது. உங்களை சென்னையில விட்டதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கே தெரியல. நாங்க ஒரு வேஸ்ட்டுங்க. சிச்சி, என்ன சொல்றீங்க? இன்னைக்கு உங்களை மாதிரி தாங்க ஆளுங்க தேவை. பேப்பர்ல வேலைக்கு ஆளு வேணும்னு ஆட் கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா கேக்குறாங்க? ப்ராப்ளம் சால்வர்ஸ், கிரைசிஸ் ஹேண்ட்லர்ஸ், கமிட்டட் ஒர்க்கர்ஸ். இதுல எல்லா திறமையும் உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா உங்க பேருக்கு பின்னாடி பின்னு ஒரு டிகிரி மட்டும் இல்ல, மத்த எல்லா குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கு. எல்லாருனாலையும் ஒரு ஆடி கார் ரிப்பேர் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, எனக்கு மைக்குக்கு யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா தைரியமா முதல்ல வந்து நிக்கிறவங்க நீங்க தான். நான் கன்ஃபார்மா சொல்றேன், லைஃப்ல நீங்க பெருசா ஜெயிப்பீங்க. மழை காத்தா நீ சுத்தி அடிக்க, நெஞ்சுக்குள்ள மின்னல் அடிக்குதடி. அதிர்வேட்டா நீ என்ன வெடிக்க, கண்ணுக்குள்ள சண்டை நடக்குதடா. நீ சொல்லுல நானே கடுங்க திரி வெயில நானே ரொம்ப குளிரானே. நீ செய்யற அன்புலதானே பனி கொட்டுற பங்குனி நானே. பச்சை நெருப்பானே விருப்பானே செவப்பானே. மழை காத்தா நீ சுத்தி அடிக்க, நெஞ்சுக்குள்ள மின்னல் அடிக்குதடி. அதிர்வேட்டா நீ என்ன வெடிக்க, கண்ணுக்குள்ள சண்டை நடக்குதடா. மனசு சொல்லுறத உடம்பு கேட்க, மறந்து போயிடுத உன நம்பாக்க. மூச்சு காத்தா உனக்குள் பூந்து, காலம் பூரா இருப்பே சேர்ந்து. அள்ளி கொடுத்திட அன்பு இருக்கையில் உலகே புதுசாச்சு. இன்னும் எதுக்கு நீ வம்பு வளர்க்கிற தொடவா? நான் என்னையே உனக்கே தரவா. மழை காத்தா
நீ சுத்தி அடிக்க நெஞ்சுக்குள்ள மின்னல் அடிக்குதடி அதிர்வேட்டா நீ என்ன வேடிக்க கண்ணுக்குள்ள சண்டை நடக்குதடா பாவி நீதா எதையோ பேசி கேள்வி கேட்டா சரியா யோசி வந்த வழியில செல்லும் வரையில பயணம் முடியாது நம்பி நடந்திட ஒன்னு நிழல் தொடர்வே நீ இருந்தா பெருசா வருவேன் மழை காத்தா மழை காத்தா நீ சுத்தி அடிக்க நெஞ்சுக்குள்ள மின்னல் அடிக்குதடி அதிர்வேட்டா நீ என்ன வேடிக்க கண்ணுக்குள்ள சண்டை நடக்குதடா என்னடா உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தா ஒரு இங்கிலீஷ் படத்தையே கண்ணு முன்னால ஓட்டிக்காதீங்க புது வண்டி சேஞ்ச் ஆயிடும் ஓடா ஐயோ 150 வேண்டாம் சும்மா இருக்க மாட்டியா புது வண்டி புகைஞ்சிரும்டா எல்லாம் சேர்ந்து மேல போயிருவோம்யா நீ ஓட்டா அழகு வர சீக்கிரம் போ
வா வாங்க இதுல வாங்க. ஐயோ ஐயோ என் காரு. டேய், இங்க வாங்கடா, இங்க வாங்கடா. ஏண்டா நீங்க காதல் பண்ணி இளவெடுக்கிறதுக்கு ஏன் காரை ஏண்டா நாசப்படுத்துனீங்க? அவங்கிட்ட அடி வாங்குறத விட இவங்கிட்ட திட்டு வாங்குறது கொடுமையா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க லவ்வர்ஸ் இல்ல சார். பின்ன எதுக்கு அவன் உங்களை சேஸ் பண்ணிட்டு வந்தான்? சார் என்ன? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன்.
10 நாள் டைம் கொடுங்க சார். காரை சரி பண்ணி கொடுத்துறோம். சார் எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துடுறோம். உங்க அப்பா அங்க வேலை செய்யறாராமா? இல்ல சார். தம்பி உன் அண்ணன் தம்பி அப்படிலாம் எங்களுக்கு பழக்கமே இல்ல. உன் சொந்தக்காரங்க? இல்ல சார். சொந்தக்காரங்களும் கிடையாது, தெரிஞ்சவங்களும் கிடையாது. முன்பின் யாருன்னு தெரியாத ஒருத்தனுக்கு நீங்க உதவி செய்ய துடிக்கிற பொழுது உங்கள ஒருத்தர் என்னையும் நினைச்சுங்கப்பா. காரு மேல காலை வச்சதுக்கே காலுன்னு கத்துனீங்க. தம்பி இன்சூரன்ஸ் இருக்குடா, வருஷத்துக்கு 40,000 ரூபாய்க்கு மேல கட்டுறேன். ஆக்சிடென்ட் ஃபைல் பண்ணி கொடுத்தா அடுத்த நிமிஷம் சரி செஞ்சிருப்பான். மிஸ்ன்றா உடஞ்சா சரி பண்ணிக்கலாம். உயிர் போன திரும்ப வருமா? தம்பிங்க வாயா, இந்த டாக்ஸி சுப்பிட்டு உடனே போய் சேருங்க. இந்தப்பா கார்டு வச்சுக்க. என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. கிளம்புங்க. போன் பண்ண யாராவது வந்து எடுத்துட்டு போறாயா? யாராவது வந்துட போறாங்க. கிளம்புங்க கிளம்புங்கப்பா. போங்கப்பா. இப்ப எங்க போறோம்? லாயர் வீட்டுக்கு, தாம்பரத்துல இருக்கு. டேய் ஓடி. யாரா அவன்? பிரியா. ஏய் பிரியா. ஏய் பிரியா. ஏய் பிரியா. ஏய் பிரியா. ஏய் இவரே அப்பா. ஓட. யாரா நீங்க? சார் என்னடா சார்? பிரியா சார் உங்க விடுங்க சார். அப்பா எடுங்கப்பா. புறா. அங்க வரட்டும். அவங்க என்ன ஹெல்ப் பண்ணிருக்காங்க பாத்தியா? அப்பா கிட்ட சொல்லுங்கப்பா. வேணாப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ் கதவு தரங்கப்பா ப்ளீஸ். அம்மா இவனால எவ்வளவு பிரச்சனை ஆயி போச்சு. தேவையா நமக்கு இதெல்லாம்? அப்பா ப்ளீஸ் பா. ஹலோ. நாளைக்கு என் பொண்ணு கோர்ட்டுக்கு வர மாட்டான். தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. எங்களை விட்டுருங்க. அப்பா ப்ளீஸ் கதவு தரங்கப்பா. டேய் என்னடா இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல யாருகிட்ட கேப்ப? எங்க போய் அந்த பொண்ணை தேடுவ? ஏண்டா ஒரு நாள் பூரா அந்த பிள்ளை கூட டிராவல் பண்ணிருக்க. அவ அட்ரஸ் போன் நம்பர் கூட கேட்காம இருந்திருக்கேன். நம்ம கூட தான் இருந்தா, நம்ம கூடவே தான் இருக்க போறான்னு நினைச்சேன். இப்படி திடீர்னு அவங்க அப்பா வந்து கூட்டி போவான்னு யாருக்கு தெரியும்? அப்படி 100-150 கப்பலுக்கு ஓனர் இவர் லவ் பண்ண தெரிஞ்சுன்னு அப்படியே பொண்ணை தள்ளி விட்டுருவாங்க. யார்ட்டாவது கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பிரியான்னு ட்ரைனிங் டாக்டர், அவங்க வீட்டு அட்ரஸ் தெரியுமாங்க? இங்க 500-1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 60-70 பிரியா இருக்காங்க. இதுல நீங்க கேக்குற பிரியாவை எங்க போய் தேடுவேன்? எதுக்கும் நீங்க உள்ள போய் கேட்டு பாருங்க. சரிங்க. எஸ்கூஸ் மீ, ஒரு குடும்பிக்கார மண்டையை அடிச்சு என் கைய உடைச்சிட்டேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு ஊசி போட்டு விடுறீங்களா? உள்ள ஓபி டாக்டர் இருப்பாங்க, நீங்க போங்க, அவங்க போடுவாங்க. அப்ப நீங்க ஓபி அடிக்கிற டாக்டரா? கொய்யில வாய் உடைக்கணும். He's so lunatic. ஏய் உடனே இங்கிலீஷ் நிறுத்துங்கடி. மத்தியான சோத்துக்கு எவன்ட்ட அட போலான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சார் இங்க டாக்டர் பிரியா. சார் நாங்க மணப்பாடுல இருந்து வர்றோம். வாங்க. டாக்டர் பிரியா இருக்காங்களா? டாக்டர்லாம் ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க, எப்பயுமே பிஸியா தான் இருப்பாங்க. கேக்குற மாதிரி கேள்வி கலரா என்ன? நீ காலத்துக்கு கம்பவுண்டரா தாண்டி அலையன. கலெக்டர் ஆயிட போறியா? இது நம்ம ஊர்க்காரன்னு நினைக்கிறேன். நீ வாண மனப்பாடம் நீங்க? ஆமா. நான் காயப்பட்டேன். டாக்டர் பிரியாக்காவை தேடுதியே. பிரியா உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் என்ன இங்க சேர்த்துட்டாங்க. நான் எஸ்வி ஸ்டீல் ஃபேக்டரியில குரோம் பிளேட்டிங் ஸ்டேஷன்ல 5 வருஷமா வேலை பார்த்தேன். திடீர்னு உடம்புக்கு கெதிலாம போச்சு. காயப்பட்டதுக்கு பிரியாக்கா கேம்ப்க்கு வந்தாங்கல்ல, அவங்க என்னை செக் பண்ணிட்டு எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அவங்க தானே இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டாங்க. பெரிய டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு நோய் முத்தி போச்சு, குணப்படுத்த முடியாதுட்டாங்க. முருகா, இவங்க 2 பேரும் யாரு புதுசா இருக்காவ? இங்க பிடிச்ச சேக்காளிகளா? இல்ல இவனுக்கு தேவையில ஆயிடும்ல. ஐயா, உன் மாமா உனக்கு சாதகம் பார்த்தவ. இன்னும் 10 நாள்ல உனக்கு கரவு சரியாயிடுமா? உனக்கு தேவையில ஆயிடும்ல. ஐயா, 2 பேரும் பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருங்க. காப்பி தண்ணி வாங்கிறேன், குடிச்சிட்டு போலாம். இருங்க. நான் சீக்கிரம் சாப்பிடுறது எங்க அத்தாளுக்கு தெரியாது.
தெரிஞ்சா தாங்க மாட்டான். நான் இருக்கிற வரைக்கும் தானே அவளுக்கு சந்தோஷம். அதனாலதான் நான் எதையுமே சொல்லல. கீதாக்கும் பிரியாக்கும் ஃப்ரெண்டு தான். சரி இருங்க, நான் உங்கள்ட்ட அட்ரஸ் வாங்கிட்டு வரேன். ஆவாண்டா, கொஞ்சம் வயசு பையன்டா, சாக போறேன். சார் பிரியா எங்க சார்? ஏய், சொன்னா புரியாதா? கலாட்டா பண்றதுக்கே வந்திருக்கீங்களா? மரியாதை போயிடுங்க. போலீஸ் போன் பண்ணுங்க ப்ளீஸ். சார் சார் சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். உங்க பொண்ணு நல்ல விஷயத்துக்கு தான் சார் போயிட்டு இருக்காங்க. தயவு செய்து தடுக்காதீங்க, கதவு திறங்க சார். சார் ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். சார் எங்களை மன்னிச்சிடுங்க. கேளுங்க சார். சீக்கிரம் ஓடுங்க. நீங்க சொன்னா கேளுங்கம்மா. அப்பா, ஏன் இப்படி வெறித்தனமா நடந்துக்கிறீங்க? நான் வரித்தனமானவன் இல்ல. இங்க வந்துட்டு போனானுங்களே அவரே தான் வரித்தனமானவனுங்க. நீ நாளை கோர்ட்டுக்கு போனா உன் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம அனாதை பணமா நடு ரோட்ல கிடப்பேன்னு என்கிட்டயே சொல்லிட்டு போறானுங்க. அதை கேட்டுட்டு நான் உன்னை எப்படி அனுப்ப முடியும்? டேய், அவனை ஈவே இருக்கலாதவனுங்கடா. அவன்கிட்ட பணம் கொட்டை கிடக்கு. எது வேணாலும் செய்வாங்கடா. என்ன ஆனாலும் சரி, உன்னை நான் அனுப்ப மாட்டேன். ப்ளீஸ் பா, உயிரை காப்பாத்துறதுக்காக டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு கண்ணுக்கு முன்னாடி சாகுறவங்களை காப்பாத்த கூடாதுன்னா எப்படிப்பா? நான் போனோம்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் உங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்திருக்கேன். இன்னும் 2 மணி நேரத்துல உங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிடும். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. அப்பா ஒண்ணும் இல்ல, சரியாயிடும், பயப்படாத. பயப்படாதீங்கம்மா, ஒண்ணும் ஆகாது. வாமைக்கு போலாம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேஸ், ஃபேக்டரி லேபர் சேஃப்டி, ஒர்க்கர்ஸ் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆர்டிகல் 21 of the Constitution involved. பெட்டிஷனர் ஒரு டாக்டர். மனு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. You may open the case. My lord, திரு செல்வ விநாயகர் ஸ்டீல் ஃபேக்டரிய இழுத்து மூடவோ இல்ல அந்த ஃபேக்டரியில வேலை நிப்பாட்டணும்னு என் நோக்கம் இல்ல. அங்க வேலை செய்யறவங்களுக்கு எந்த விதமான சேஃப்டியும் இல்ல. எனக்கு தேவையானது அந்த ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த ஃபேக்டரியில 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மெஷின்ஸ் யூஸ் பண்றதுனால 140 டெசிபல் சத்தத்துல வேலை செய்யற சில ஒர்க்கர்ஸ்க்கு காது கேட்கறது குறைபாடு, ஹார்ட் அட்டாக், பிபி, பெண்களுக்கு அபார்ஷன், இது எல்லாத்துக்கும் காரணம் சவுண்ட் பொல்யூஷன். ஒரு டாக்டரா நான் தூத்துக்குடி மெடிக்கல் கேம்ப் போனதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் பத்தி நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன். இத பத்தி எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட இருந்தும் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்ற ஸ்டீல பளபளப்பா ஆக்குறதுக்காக குரோமியம் and other hazardous chemicals யூஸ் பண்றாங்க. இந்த கெமிக்கல்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆற இந்த ஒர்க்கர்ஸோட லைஃபுக்கும் ஹெல்த்துக்கும் எந்த மாதிரி சேஃப்டியும் இல்ல. கான்ஸ்டன்டா எக்ஸ்போஸ் ஆற இந்த ஒர்க்கர்ஸ்க்கு ப்ராசஸ் சேஃப்டி, ஹெல்த் சேஃப்டி எந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டும் கொடுக்கல மை லார்ட். இந்த ஃபேக்டரியோட கேர்லெஸ்னஸ்க்கு ஒரு உதாரணம். கல்பனா என்ற பொண்ணு அந்த ஃபேக்டரியில வேலை செய்யும் போது அவ கை மெஷின்ல மாட்டிக்கிச்சு. அவங்க நினைச்சிருந்தா அந்த மெஷினை உடைச்சு அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கலாம். ஆனா மெஷினை உடைச்சா லாஸ் ஆயிடும்னு அநியாயமா அந்த பொண்ணையே கொண்டுட்டாங்க. This accounts for cold-blooded murder, my lord. What's your prayer? பாதுகாப்பு இல்லாம எந்த தொழிற்சாலையும் இயங்க கூடாது. நீங்க இன்னைக்கு தரப்புற தீர்ப்பால இந்தியால இருக்கிற அத்தனை முதலாளிங்க கிட்ட வேலை செய்யற அப்பாவி தொழிலாளிங்க காப்பாத்தப்படுவாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். SV Steels, உங்க ரெஸ்பான்ஸ் என்ன? ஐயா, SV Steels இண்டஸ்ட்ரி MD ஆனா பார்ட்டியின் பெர்சனா இருந்து எல்லா விவரத்தையும் நானே சொல்லுதேன். ஒத்தாசைக்கு வக்கீலுங்க இருக்காங்க. ஐயா, இந்த பொதுநல வழக்குன்னு போட்டிருக்க இந்த வழக்கு என் ஃபேக்டரியை கங்கணம் கட்டி போட்ட மாதிரியே இருக்கு. எங்க ஃபேக்டரியில நாங்கெல்லாம் ஒத்த குடும்பமா புழங்குதோம். என் வளர்ச்சி கண்டு பொறுக்காதவனுவோ செய்வன வச்சானுவோ முடிச்சிட்டேன். ஏண்டா இவனே சுடுகாட்டுல சூனிய வைக்கிற மாதிரி தான் இருக்கேன். இந்த டாக்டர் பிள்ளை பிரியா என் ஃபேக்டரியில அளவுக்கு அதிகமா சத்தம் இருக்கிறதுனால சோழி பாக்குறவங்களுக்கு மாரடைப்பு வருதுன்னு சொல்லுதாவ. மாசம் 1ஆம் தேதி டான்னு சம்பளம் கொடுக்கலன்னா தான் உங்களுக்கு மாரடைப்பு வரும். சத்தம் சவுண்டுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரும். சரியான சோக்கா இருக்கு. இந்த சத்தத்தினால கருக்கலைதாம இந்த கருக்கலைப்புக்கும் என் கம்பெனிக்கும் எப்படி முடிச்சு போடுறதாக எனக்கு தெரியல. ஐயா, எல்லா பொம்பளையும் என் கூட பிறந்தவளா நினைக்கேன். என் ஃபேக்டரியில 6 மணி நேரத்துக்கு மேல பொம்பளைங்களுக்கு ஜோலி கிடையாது.
பாதி நேரம் வீட்டுல தான் கிடக்கா. தண்ணி தூக்குதாளுவோ, துணி துவைக்குதாளுவோ, போதையில பொசமுட்டின பயக்கிட்ட வாக்கப்பட்டுளோ வாங்கி கட்டிக்கிறாளுவோ, அதுல எல்லாம் கலையாத கருவு சத்தத்துல எப்படியா கலையும் எனக்கு தெரியல. எங்க ஃபேக்டரி அமைதியா சத்தம் இல்லாம நடக்கு. அந்த டாக்டர் புள்ள சொல்ற அடுத்த குத்தம் குரோமியம். ஐயா கும்பிடுதான் வணக்கம் ஐயா. நீங்க ஃபேக்டரி குரோம் பிளேட்டிங் செக்ஷன்ல வேலை செய்றீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் டிசீஸ், கேன்சர் சிம்டம்ஸ் இருக்கா? அப்படி எந்த நோய் வந்தது இல்லையா, இனிமேலும் வராதையா. அவர் போய் சொல்றாரு. அவர் ஃபேக்டரியில எல்லாம் வேலை செய்யல. அவங்க வீட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நான் பாத்துர்க்கேன். டெய்லி 2 டாக்டர் புல்லா செக் பண்ணுதாங்கயா. நேத்து கூட புல்லா மூத்திரத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணாங்கயா. உடம்பு நல்லா இருக்கியா. ஐயா எங்களை கண்டிக்கிறதுக்கு சட்டம் போடுறதுக்கு அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு எனக்கு தெரியல. தனி மனுஷங்கிட்டயா இல்ல சர்க்காரால அதுக்கு நியமிக்கப்பட்ட நிர்வாகத்துக்கிட்டயா? Who is the competent authority here? Is it inspector of factories or labor department or individual doctor? என்னங்கய்யா? ஐயா என் ஃபேக்டரியை பத்தி ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஃபேக்டரி யூனியன் லீடர், கவர்மெண்ட் கொடுத்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் ஐயா பார்வைக்கு தாக்கல் பண்ணிருக்கீங்க. பண்ணிட்டேன் சார். ஐயா ஒத்த வரையில முடிக்க. இந்த புள்ள பிரியா பொரணி பேசுற ஒரு புழுகு மூட்டை. யோ அந்த புள்ள புழுகு மூட்டடா. நீ என்ன புலி மூட்டை? உட்கார்ல. பெரிய மனுஷன் கொய்யா பேசிட்டீங்க. என்ன மரியாதை கேட்ட பாயிடுவான். வாங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் வேணுண்டுதாயா இந்த சத்தத்தெல்லாம் உருவாக்குனேன். இந்த ஒரு நிமிஷ சத்தத்துக்கே நீங்க எவ்வளவு கோவப்பட்டீங்க, எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க. ஐயா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த பிசினஸ் சத்தத்துக்கு நடுவுல தாயா கஷ்டப்படுறாங்க. விட்டா செத்து போயிருவாங்கயா. The court to meet at 5 o'clock for judgment. இந்த வழக்கை ஒரு பேஸ்லெஸ் வழக்குன்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது. தொழிலாளர் பாதுகாப்புக்காக டாக்டர் பிரியா இந்த கேஸ்ல பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. This court appreciates Dr. Priya for her laudable efforts. அதே சமயம் ஃபேக்டரிஸ் அண்ட் லேபர் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்ஸ்பெக்டர் ஃபேக்டரிஸ், லேபர் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹியரார்க்கியே இருக்கு. பார்லிமெண்ட், ஜுடிஷியரி, அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த 3 பேரும் ஒருத்தர் பவர்ல இன்னொருத்தர் தலையிட முடியாது. இன்ஸ்பெக்டரேட் ஆஃப் ஃபேக்டரிஸ் ரிப்போர்ட்ஸ், லேபர் டிபார்ட்மெண்ட் அஃபிடவிட்ஸ் இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டு இந்த வழக்கை இத்துடன் டிஸ்மிஸ் செய்கிறேன். என்னாச்சு சார்? குறுக்கு விசாரணை செய்ய அவ்வளவு ஹோப் இருந்தது, பின்ன ஏன் வேணாம்னு சொல்லிட்டீங்க? நேத்து நைட் அவ்வளவு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தீங்களே சார். அவங்க பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்கள்ட்ட எவ்வளவு காசு வாங்குற? ஏய் யார்ட்ட பேசுற? ஏய் யார்ட்ட நான் பேசிட்டு இருக்கேன்? வான தானே பேசிட்டு இருக்கேன். அவவே செத்த சுண்ணாம்பா எவ்வளவு பெரிய மேட்டர் கொண்டாந்து உங்ககிட்ட சேர்த்த எல்லாத்தையும் கோட்டை விட்டு கோல் முட்டை தலையா குத்துப்படி மூஞ்சில. பிரியா இவன் அவங்கள்ட்ட காசு வாங்கியிருக்கான். இவனை நம்பாத. ஃப்ராட் பையன். என்ன முட்டா பையன் நினைச்சாளா? என்ன சொன்னீங்க? கம்பெனி முதலாளிகளா? இல்ல முதலைங்க. சவைக்காம எல்லாத்தையும் அப்படியே முழுங்கிடுவோம். சட்டத்தையும் தான். சாம கொடைக்கு சொல்ல மாட வேட்டைக்கு போகும்போது குறுக்க நிக்கப்படாது. என்ன டாக்டர் புரியுதா? சொல்லல ஜோசப். தேங்க்ஸ் டே. கேஸ் நிக்கலே, தள்ளிட்டாங்களே. நீ எங்க நிக்க? எனக்கு விடியால 6:30 மணிக்கு தான் தூத்துக்குடி ஃபிளைட். நைட் எப்படி சேர்ந்து சாப்பிடுவோமா? நீ அங்கே இருல, நான் 1/2 மணி நேரத்துல வரேன். இப்போ நீ மலர் கூட தான் பேசினேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நைட் நீ அவ கூட தான் இருக்க போறேன்னு தெரியும். என் ஃபேக்டரி எனக்கு அப்படியே திருப்பி கொடுத்ததுக்கு கிஃப்டா வச்சுக்கோ.
என்ன வாசம் தூக்குதா? நான் குவார்டர் தான் அடிச்சிருக்கேன், அவன் ஃபுல் அடிச்சிருக்கேன். குடிகார பயிரோட வண்டியில எப்படி இருந்தீங்க? ஒழுங்கு மரியாதை இறங்குங்களே, செவுட்டு பிச்சிருவோம் பிச்சு. கத்துன சொருகிடுவேன். வாய்க்கிலேயே பேசுன. பேசுடா பேசுடா. என்னது கம்பெனி முதலையா? நாங்க கார்பரேஷன் கொசுடா. எவ்வளவு பெரிய ஆளுனாலும் ரத்தம் பார்க்காம விட மாட்டோம். சிக்னல் மாறுறதுக்குள்ள ஒழுங்கு மரியாதை அந்த சீட்ல மாறி உட்காரு. ஏய் மாறி உட்கார்றா. போடா. ஏய் ஏய் தூக்குடா மேல. ஏய் மைக்கு இந்த டேப்பை போட்டு கை கட்டு. ஏய் போதையில ஆள் தெரியாம கை வைக்கிறியா? சீரழிஞ்சி சக்கத்தை பக்கம் போவீடா. ஏய் வாய மூடுறா. உங்க ரெண்டு பேரும் ஈரக்குள்ளையும் எடுத்துருவோங்க. ஒளந்துருவேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. பெரிய பம்பள மாட்டிட்டீரா? ஏய் பேசாதடா. நீ ஏண்டா உன்னால ஓட்ட முடியாதடா, சொன்னா கேளுடா. டேய் இவெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுடா. போடா. வேணாண்டா, நீ ஓட்டுனா செத்துருவடா. நான் பாத்துக்கறேன்டா, நீ போடா. அவன் பயமுத்தலாம்டா சொன்ன. ஏன்டா அப்படி ரிஸ்க் எடுக்கற? போடா. ஏய் போடா. அழகு சொன்ன கேளுடா. அழகு அழகு அழகு. ஏய் நல்லதுக்குலடா. ஏய் ஏய் நீ கேக்க விடாத விடாத. ஹலோ பிரியா, அழகு செல்வனகத்தை கார்ல வச்சு கடத்திட்டு போய்கிட்டு இருக்கான் பிரியா. என்ன மைக்? அவன் புல் போதையில இருக்கான் பிரியா. இப்படியே போனோட எங்காவது மோதி செத்துருவான். நீ பேசு பிரியா, அப்பதான் வண்டியை நிப்பாட்டுவான். குடிகார பயலே, வண்டி ஓட்டும் போது போன் பேசாதலே. சுமாரு எங்க இருக்க வண்டி நிப்பாட்டு. இல்ல பேசாதன்னு சொல்றல. பிரியா புடிச்சிருக்கா. வண்டியை ஓட்ட விடான்னு சொல்லு. ஏய் அழகு வண்டியை நிப்பாட்டு. இல்ல பிரியா, ஃபேக்டரி ஒர்க்கர்ஸோட சாவு இவனுக்கு ஒரு செய்தியா தான் இருக்கு. உயிரோட மதிப்பு, அதோட வலி என்னன்னு இவனுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு இவனை சாகடிக்கணும் பிரியா. ஐயோ முட்டாள்தனமா பேசாத. ஒரு உயிர் கூட அநியாயமா சாக கூட தானே நான் இவ்வளவு போராட்டேன். ப்ளீஸ் அழகு வண்டியை நிப்பாட்டு. முடியாது. நிப்பாட்டு. இவனெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது பிரியா. பிரியா வா. அழகு பிரியா அந்த பக்கம் வா. சார் அழகு ஐயோ ஓகே சார். பிரியா ஹலோ சார். சார் சார் புடி பிரியா. ஐயோ ஓகே சார். பிரியா சார். சார் என்ன அழகு இப்படி பண்ணிட்ட? இல்ல பிரியா, நீ ஜெயிக்கணும் பிரியா. அதுக்கு தான் முட்டாள்தனமா நீ பேசாத. சாகணும். இவர் செத்தாதான் நான் ஜெயிப்பேன்னு யார் அழகு சொன்னா? பிரியா பிரியா சார் சார் He's having a heart attack. சார் விடு பிரியா, அவெல்லாம் சாகட்டும். தூக்குடா. அவனை காப்பாத்தாத பிரியா, செத்து ஒளியட்டும் பிரியா. ப்ளீஸ் அவரை காப்பாத்துங்க ப்ளீஸ் அழகு. அழகு ப்ளீஸ்டா. அழகு லட்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. சார் மூச்சு விடுங்க. சார் கண்ணை தரங்க சார். சார் கண்ணை திறந்து பாருங்க. சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகல சார். சார் உங்களுக்கு மூச்சு வாங்கிட்டு சார். சார் keep breathing சார். சார் கால் பண்ண ட்ரை பண்ணுங்க சார். சார்
வந்த வேலையை முடிச்சுட்டான்.